2 ಕೊರಿಂಥಿಯರ್ 5ನೇ ಅಧಿಕಾರಂ 21வது வசனம். 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 21ನೇ ವಾಕ್ಯ. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ನಾವು ಆತನಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಕರಾದ ನೀತಿ ಸ್ವರೂಪಿಗಳಾಗುವಂತೆ ದೇವರು ಪಾಪಜ್ಞಾನವಿಲ್ಲದ ಆತನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾಗ ಮಾಡಿದನು. தேவனுடைய நீதி அல்லது நீதிமான் என்ற தலைப்பின் ಕೆಳಗೆ தொடர்ந்து போதனையை பார்த்து வருகிறோம். ದೇವರ ನೀತಿ ಅಥವಾ ನೀತಿವಂತನು ಅನ್ನೋ ಅಂಶದ ಕೆಳಗೆ ಸಂದೇಶ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. இந்த தேவனுடைய நீதி தான் மிக உயர்ந்தது. ದೇವರ ನೀತಿನೇ ಬಹಳ ಉನ್ನತವಾದದ್ದು. ஏன்னா தேவனுடைய நீதியை விளங்கி கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கும். ದೇವರ ನೀತಿನ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಬೆಳವಣಿಗೆ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. தேவனுடைய நீதி ಕಾರಣ ಅದು ದೇವರ ನೀತಿ. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய நீதியில வரணும்னு தேவன் விரும்பினார். ಆದ್ರಿಂದಲೇ ನಾವು ಆತನ ನೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಂತ ದೇವರು ಬಯಸಿದ. மனுஷனுடைய நீதி தேவனிடத்துல கொண்டு போகவே முடியாது. ಮನುಷ್ಯನ ನೀತಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஏன்னா தேவனுடைய அந்த பரிபூர்ணமான நீதியில மனுஷனால தன்னுடைய நீதியை வச்சு உள்ள வர முடியாது. ದೇವರ ಪರಿಪೂರ್ಣವಾದ ನೀತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ತನ್ನ ನೀತಿಯನ್ನು ತಂದು ಸೇರಿಸಲಿಕ್ಕೆ சொந்த குமாரன் அம்சார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಿದ. அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து அவருடைய நீதியிலே நாம் அவர்கிட்ட போய் சேரணும். ಆತನ ನೀತಿಯನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿ ಆತನ ನೀತಿ ಅಡಿಯಲ್ಲಿ ಆತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರ್ಬೇಕಂತ. பாருங்க பிசாசு இப்ப அவருடைய நீதியை ஒண்ணும் பண்ண முடியல. அவர் நீதியை அவனால திருட முடியாது, அதை எடுக்க முடியாது. ಈಗ ಸೈತಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆತನ ನೀತಿಯನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಿಕ್ಕೋ ಅಥವಾ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೋ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ஏன்னா இப்ப அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ಕಾರಣ ಆತನ ನೀತಿ ನಮ್ಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனாலதான் பாருங்க நம்முடைய எண்ணங்கள் நீதியை குறிச்சு அந்த வளர்ச்சியில இல்ல நீதியை குறிச்சு நாம் தெரிந்து கொள்வதில் புரிந்து கொள்வதெல்லாம் பிசாசு தடை செய்வான். ಆದ್ರಿಂದಲೇ ಆತನ ನೀತಿ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದ್ರಲ್ಲೂ ಕಲಿತುಕೊಳ್ಳೋದ್ರಲ್ಲೂ ಗ್ರಹಿಸುವುದರಲ್ಲಿಯೂ ಅಂತ ವಿಷಯದಲ್ಲೆಲ್ಲ ಸೈತಾನ ತಡೆ ಮಾಡ್ತಾನೆ. அதனால குற்ற உணர்வுகள் தாழ்வு மனப்பான்மைகள் மனுஷனுக்குள்ள அவன் ஏற்படுத்துறான். ಆದ್ರಿಂದಲೇ ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ತಗ್ಗಿದ ಮನೋಭಾವ ಇದನ್ನೆಲ್ಲ ಸೈತಾನ ನಮ್ಮೊಳಗೆ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ஏன்னா ನೀதியை பற்றி தெரியல, ಕಾರಣ ನೀತಿ ಕುರಿತು ಗೊತ್ತಿಲ್ಲ. அதனால ஒரு பாதிப்பு நமக்குள்ள ஏற்பட்டு ಆದ್ರಿಂದ ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ಬಾಧೆ ನಮಗೆ ಏರ್ಪಡಿಸಬೇಕು. இந்த நீதியை குறிச்சு ஒரு பழக்கம் வரணும் வேதம் சொல்லுதாங்க. ಈ ನೀತಿ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ನಮ್ಗೆ ಉಂಟಾಗಬೇಕಂತ ವಾಕ್ಯ. 5ನೇ ಅಧಿಕಾರಂ 13-14 வாட்சிங்கன்னா நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் பால் உண்ணுகிற குழந்தையா இருக்கிறான்றார். ಇಬ್ರಿಯರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ಮತ್ತು 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನೀತಿಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅನುಭವವಿಲ್ಲದವನು ಹಾಲು ಕುಡಿಯುವ ಕೂಸಿನಂತಿದ್ದಾನೆ. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா நீதியின் வசனத்தை தான் நம்ம வளரணும். நீதியின் வசனம் தான் நம்மள என்ன என்ற அடையாளத்தை ஒரு ஸ்தானத்தை நமக்கு காமிக்குது. ನೋಡ್ರಿ ಯಾಕೆ ಆ ಪದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ನೀತಿಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಿಬೇಕು. ನೀತಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗಲೇ ನಾವು ಯಾರು, ನಮ್ಮ ಸ್ಥಾನ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನಮ್ಗೆ ತೋರ್ಪಡಿಸ್ತದೆ. அது அவ்வளவு முக்கியம் பாருங்க. ಕಾರಣ ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இன்னும் கொஞ்சம் அப்படி மேல போலாம். ಈ ದಿವಸ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. அந்த சொன்னீங்களா போன வாரம் எங்க நம்ம விட்டோமோ அங்கிருந்து தொடரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, விடுதலை ஆக்கினார் அப்படின்னு வாசியில விடுதலைன்ற வார்த்தை நிறைய பேருக்கு வழங்காது. ನೋಡಿ, ಕಳೆದ ವಾರ ಎಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಂದನೇ ಮುಂದೆ ವರ್ಷನ ಬಿಡುಗಡೆ ಅನ್ನೋದು ಅನೇಕರಿಗೆ ಅರ್ಥವಾಗಲ್ಲ. ಕೊಲೆಸಿಯರ್ 1ನೇ ಅಧಿಕಾರಂ 13-14 வாசிக்கலாம். ಕೊಲೆಸಿದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 13-14ನೇ ವಾಕ್ಯ. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸಿ ತನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಸೇರಿಸಿದನು. குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாகிறது. ಆ ಕುಮಾರನಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. பாருங்க, சொல்லும் போது இந்த விடுதலைன்றோம் இல்லைங்களா? விடுதலைன்னும் போது எப்படிப்பட்ட விடுதலையை இங்க பேசுறாரு. ಈ ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವಲ್ಲ, ಯಾವ ಬಿಡುಗಡೆ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಿದೆ? சொல்லும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறா பாருங்க, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಹೇಳುವಾಗಲೇ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ. இருளின் அதிகாரம்னா என்ன? ಅಂಧಕಾರದ ದೊರೆತನ ಅಂದ್ರೆ ಏನು? இருள்னாவே பிசாச குறிக்குது பாருங்க. ಈ ಅಂಧಕಾರ ಅಂತ ಹೇಳುವಾಗಲೇ ಸೈತಾನ ಸೂಚಿಸ್ತದೆ. மனுஷனை காலமா ஒரு அதிகாரத்துல, ஒரு இருளின் அதிகாரத்துல வச்சிருந்தான். ಮನುಷ್ಯನನ್ನು ಕಾಲವಾಗಿ ಒಂದು ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಅವನು ಬಂಧಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. காணக்கூடாதவனா, ನೋಡಲಿಕ್ಕಾಗದವನ, கடவுள்கிட்ட நெருங்க முடியாதவன், ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕಾಗದವನ, நன்மையை சுதந்திரத்துக் கொள்ள முடியாத, ಮೇಲನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗದವನ, அவனுக்குள்ளாக குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மைலாம் போட்டு ஒரு மனுஷனை ஒரு சிறை கைதி மாதிரி ஆக்கி வச்சிருந்தான். ಅವನೊಳಗೆ ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, ತಗ್ಗಿದ ಮನೋಭಾವನೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ ಒಂದು ಸೆರೆ ಕೈದಿ ಅಂತ ಅವನನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. அதனாலதான் நீங்க வாட்சிங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ನೇ ಅಧಿಕಾರத்துல, ಅದರಿಂದ ನೀವು ಓದಿದ್ರೆ ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 4
4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பிசாசு சொல்றாங்க, இயேசு கிட்ட சொல்றான், ಯೇಸು ಬಳಿ ಸೈತಾನ್ ಹೇಳ್ತಾನೆ, சகல அதிகாரம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, ಸಕಲ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, தாள வணங்கி நான் உனக்கு தருவேன்றான். ನೀನು ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. இந்த சகல அதிகாரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும் போது பிசாசு வந்து ஒரு லீகல் ரைட்ஸ்க்கு வந்துட்டான். அப்படின்னா சட்ட ரீதியான உரிமையில அவன் நிக்கிறாங்க. ಸಕಲ ಅಧಿಕಾರ ನಾನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೈತಾನನು ಕಾನೂನುಬದ್ಧವಾದ ಒಂದು ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟ. இப்போ அந்த சட்ட ரீதியான அதிகாரத்திலிருந்து தான் இயேசு நமக்கு விடுதலை வாங்கி தர முடியும். ಇವಾಗ ಕಾನೂನುಬದ್ಧವಾದ ಅಧಿಕಾರದಿಂದಲೇ ಯೇಸು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏன்னா ஆதாம் கொண்டு போய் நம்மள வந்து பாருங்க அந்த உரிமை பிசாசு கையில கொடுத்துட்டாங்க. ಆದಾಮನು ನೋಡ್ರಿ, ಅವನಿಗೆ ಇದ್ದಂತ ಬಾಧ್ಯತನ ಸೈತಾನಿಗೆ ಒಪ್ಪಿಸ್ಬಿಟ್ಟ. இப்போ அது சட்ட ரீதியா வாங்கி தரணும். அதான் அதிகாரம். அதிகாரம் சொன்னா இன்னொருத்தருடைய ஆளுகையே நம்ம கிட்ட இருந்து விலகுனாங்க. ನೋಡ್ರಿ, ಅದನ್ನು ಕಾನೂನುಬದ್ಧವಾಗಿ ಅಧಿಕಾರವನ್ನು ಬಿಡಿಸಬೇಕು. ಅಧಿಕಾರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇನ್ನೊಬ್ಬರ ಆಳ್ವಿಕೆ ಅದು ಬಿಡಿಸಬೇಕು, ಅದರಿಂದ வெளியில கொண்டு வரணும் பாருங்க. ಅದರಿಂದ ಹೊರಗೆ ತರಬೇಕು. யோசிச்சு பாருங்க, நீங்க ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இன்னொருத்தருடைய ஆளுகை நம்ம மேல இருந்துச்சு. காலம் காலமாய் மனுகுலத்தை பிசாசு ஆண்டு கொண்டிருந்தான். ನೋಡ್ರಿ, ಕಾಲ ಕಾಲವಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೈತಾನನ್ನು, ಮಾನವ ಕುಲವನ್ನು ಸೈತಾನ್ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದ. ಅದರಿಂದ ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் ஏற்படுத்திட்டார். ಅದರೊಳಗಿಂದ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆ ಏರ್ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த விடுதலையில தான் இப்ப நம்மள நடத்தி காமிக்கணும்னு விரும்புறாரு. ಈಗ ಆ ಬಿಡುಗಡೆ ಒಳಗಾಗಿ ನಮ್ಮ ನಡೆಸಿ ತೋರಿಸಬೇಕಂತ சொல்றார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ಆದ್ರಿಂದ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸಿ, அடுத்து சொல்றாரு பாருங்க, குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். ತನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಸೇರಿಸಿದನು. பாருங்க, இந்த குமாரனுடைய ராஜ்யம் சொல்றோம் இல்லீங்களா, ಈ ಕುಮಾರನ ರಾಜ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ, ஒரு அதிகாரத்திலிருந்து விளங்கிட்டோம், ಒಂದು ಅಧಿಕಾರದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆದ್ವಿ. இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிரோம். ಈಗ ಇನ್ನೊಂದು ರಾಜ್ಯದೊಳಗಾಗಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஒன்னு விளங்கிட்டோம், ஒன்னுல இருந்து நம்மள விடுதலை ஆக்கிட்டோம், இன்னொன்னுல நாம இருக்கிறோம். ಒಂದರಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದರೊಳಗಾಗಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಂತ ತಂದೆಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இப்போ நான் இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ನಾನು ಇನ್ನೊಂದು ರಾಜ್ಯದೊಳಗಾಗಿ ಇದ್ದೇನೆ. இன்னொரு ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யம். ಆ ಇನ್ನೊಂದು ರಾಜ್ಯ ಅಂದ್ರೆ ಅದು ಕುಮಾರನ ರಾಜ್ಯ. அது தேவன் நீதியினால என்ன அங்க தகுதிப்படுத்தி அதுக்குள்ள என்ன கொண்டு போயிருக்கிறார். ಅದು ದೇವರು ತನ್ನ ನೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ಅದರೊಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾನೆ. பாருங்க, முழு பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை குறிச்சு, அதாவது குமாரனுடைய ராஜ்யத்தை குறிச்சு வருவதை நிறைய போதிக்கப்பட்டிருக்கும். ನೋಡ್ರಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಿಂದ ನೀವು ಓದ್ತಾ ಬಂದ್ರೆ ಕುಮಾರನ ಕುರಿತಾದ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த குமாரனுடைய ராஜ்யம் வருவதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தினுடைய மையப்பொருளே. அவங்களுக்கு ಆ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಸುವಾರ್ತೆಯ ಕೇಂದ್ರವಾಗಿತ್ತು. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ಅವ್ರೇನ್ ನೆನೆಸ್ಬಿಟ್ರು, யூத ஜனங்கள் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, குமாரனுடைய ராஜ்யம் என்னும் போது அவங்க வெளியரங்கமா எதிர்பார்த்துட்டாங்க. ಯಹೂದ್ಯರಿಗೆ ಕುಮಾರನ ರಾಜ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ಒಂದು ಬಹಿರಂಗವಾಗಿ ಅವ್ರು ನೆನೆಸ್ಬಿಟ್ರು. அதனாலதான் இயேசு வந்து அவர் சிலுவையில மரிக்கும் போது அவங்களால அதை யோசிக்கவே முடியல. ராஜ்யம் கொடுக்கறான்னு சொன்னாரே, இப்ப இவர் எப்படி மரிச்சு போக முடியுதுன்னு நினைச்சாங்க. ಆದ್ರಿಂದ ಅವರಿಂದ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡುವಾಗ ಅವರಿಂದ ಊಹಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ರಾಜ್ಯ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಹೇಗೆ ಈತನು ಮರಣ ಹೊಂದಿದ. அவர் சொன்ன அந்த ராஜ்யத்துக்குரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியல. குமாரனுடைய ராஜ்யம் மனிதன் அந்த நீதியின் ஸ்தானத்துல கொண்டு வந்தாரு பாருங்க, அதை அவங்களால விளங்கிக் கொள்ள முடியும். ಆತನ ಹೇಳಿದ್ದ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಅವ್ರಿಗೆ ಬೆಳಕೆ ಉಂಟಾಗ್ಲಿಲ್ಲ. ಆತನ ಏನ್ ಹೇಳ್ದ, ಒಂದು ಕುಮಾರನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀತಿಯ ಕುರಿತಾಗಿ ಮನುಷ್ಯನ ನಿಲ್ಲಿಸುವಂತದ್ದು ಕುರಿತು. பழைய உடன்படிக்கை முழுவதுமே எதை போதிச்சு? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪೂರ್ತಿಯ ಯಾವುದನ್ನು ಬೋಧಿಸ್ತು? குமாரனுடைய ராஜ்யத்தை குறிச்சு போதிச்சு. ಕುಮಾರನ ಕುರಿತಾದ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ದು. வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 2க்கு வாங்க. ಓದೋಣ, ಕೀರ್ತನೆ 2ಕ್ಕೆ ಬನ್ನಿ. 1லிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. ಕೀರ್ತನೆ 2 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಓದಿ. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திப்பானேன். ಅನ್ಯ ಜನಗಳು ದೊಂಬಿ ಮಾಡುವುದು, ಜನಾಂಗಗಳವರು ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸುವುದು ಯಾಕೆ? சொல்ற ஜாதிக்கு எது கொந்தளிக்குது? ஜனங்க விருதாவா சிந்திக்கிறாங்க. ಅನ್ಯ ಜನಗಳು ದೊಂಬಿ ಮಾಡುವುದು ಯಾಕೆ? ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳವರು ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯ ಯಾಕೆ ಯೋಚಿಸ್ತಾರೆ? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்றது என்ன? ಯೆಹೋವನಿಗೂ ಆತನ ಅಭಿಷೇಕಿಸಿದವನಿಗೂ ವಿರೋಧವಾಗಿ ಭೂಪತಿಗಳು ಸನ್ನದ್ಧರಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, ಅಧಿಕಾರಿಗಳು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಆಲೋಚಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ನಮಗೆ ಅವರು ಹಾಕಿದ ಬಂಧನಗಳನ್ನು ಕಿತ್ತು ಬೇಡಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಸಾಡೋಣ ಎಂದು ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರಲ್ಲ. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவரை இகழுவார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆಸನಾರೂಢನಾಗಿರುವ ಆತನು ಅದಕ್ಕೆ ನಗುವನು, ಕರ್ತನು ಅವರನ್ನ ಪರಿಹಾಸ ಮಾಡುವನು. அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவரோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். ಅನಂತರ ಆತನು ಸಿಟ್ಟಾಗಿ
ನಾನು ನೇಮಿಸಿದ ಅರಸನನ್ನು ಚಿಯೋನ್ ಎಂಬ ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿಯೇ ಸ್ಥಾಪಿಸಿದಾಯಿತು ಎಂದು ಹೇಳಿ 6வது வசனத்துக்கு வந்துட்டார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகி சீயோன் மீதில் என்னுடைய ராஜா அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்து விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ಜನಿಪಿತ್ತೇನೆ. ಕೋಪಾವೇಶದಿಂದ ಅವರನ್ನು ಕಲವಲಗೊಳಿಸುವೆನು. ನಾನು ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ಕೇಳಿರಿ. ಆತನು ನನಗೆ ನೀನು ಮಗನು, ನಾನೇ ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ. பாருங்க, இதை வச்சுதான் இயேசுவே சொல்றாரு. ನೋಡ್ರಿ, ಇದನ್ನಿಟ್ಟೆ ಯೇಸುವೆ ಹೇಳು. தாவீது அவரை பார்த்து நான் குமாரன் என்று உன்னை நான் ஜெனிப்பித்தேன்னு சொல்லும் போது ஆண்டவன் சொல்றது எப்படி அவன் குமாரன் அவர் இருப்பதுன்னு சொல்லி இயேசு இதை வச்சுதான் பேசுவாங்க. ನೋಡ್ರಿ, ದಾವಿದನ್ ನನಗೆ ನೀನು ಮಗನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ ಅನ್ನೋದನ್ನ ಇದನ್ನಿಟ್ಟೆ ಯೇಸುವಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. நீங்க முழுக்க முழுக்க யாரை பத்தி பேசுறாரு நினைக்கிறீங்க? ಪೂರ್ಣವಾಗಿ ಇಲ್ಲಿ ಯಾರ ಕುರಿತು மாತಾಡ್ತಾರೆ? எந்த ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு? ಯಾವ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ? ஒரு தாவீது அரசாண்ட அந்த ராஜ்யத்தை பத்தி பேசல அவரு. ದಾವಿದನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ ಆ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಹೇಳ್ತಿಲ್ಲ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை வச்சு அவர் மையப்படுத்தி பேசல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಕೇಂದ್ರವಾಗಿಟ್ಟು ಹೇಳ್ತಿಲ್ಲ. அவர் எந்த ರಾಜ್ಯத்தை பேசுறாரு? ಆತನು ಯಾವ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಹೇಳ್ತಾನೆ? ಕುಮಾರನ ರಾಜ್ಯத்தை பத்தி பேசுறாரு. ಕುಮಾರನ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಹೇಳ್ತಿರೋದು. ಜನಗಳು ವಿರುದ್ಧಾವ சிந்திக்கணும். ಯಾಕೆ ಜನರು ದೊಂಬಿ ಮಾಡಬೇಕು? ಜನங்க அப்படி யோசிக்கிறாங்க. ಯಾಕೆ ಜನ ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯಗಳು ಯೋಚಿಸ್ತಾರೆ? கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்றது தாவீது அப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ಕರ್ತನ ರಾಜ್ಯ ಹೀಗಿರ್ತದೆ ಅನ್ನೋದನ್ನ ದಾವೀದನು ಒಂದು ಪ್ರವಾದನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னுடைய பரிசுத்த பர்வதமாகி சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ನಾನು ನೇಮಿಸಿದ ಅರಸನನ್ನು ಚಿಯೋನ್ ಎಂಬ ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲೇ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾಯಿತು ಎಂದು தீர்மானித்து விவரம் சொல்லுவேன். ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾಯಿತು ಎಂದು ಹೇಳಿ, கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ನಾನು ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ಕೇಳಿರಿ. ಆತ ನನಗೆ ನೀನು ಮಗನು, ನಾನೇ ಇವತ್ತು ನಿನ್ನ ಪಡೆದಿದ್ದೇನೆ. பாருங்க, எந்த ராஜ்யத்தை விளங்கி கொள்ளாததுனாலதான் அந்த ஜனங்க அந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்ளாதபடினாலதான் இயேசுக்கு எதிரே வந்து நின்னாங்க. பாருங்க, ಆ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಆ ಜನರು ತಿಳ್ಕೊಳ್ಳದ ಕಾರಣನೇ ಯೇಸುಗೆ ಅವರು ತಿರುಗಿ ಬಿದ್ದು ಎದುರಾಗಿ ನಿಲ್ತಿದ್ರು. இன்னைக்கும் பாருங்க, ಇವತ್ತು ಸಹ ಅನೇಕ ಆವಿக்குரிய ಆட்களுக்கு கூட இந்த ರಾಜ್ಯம்னா என்னன்னு புரியல. ஒரு குமாரனுடைய ರಾಜ್ಯம்னா என்னன்னு ಅನೇಕ ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೂ ಕುಮಾರನ ರಾಜ್ಯ ಅಂದ್ರೆ ಏನೆಂಬುದೇ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. இந்த ராஜ்யத்துல அவர் ஏன் நம்மள கொண்டு வந்திருக்கிறான்றது புரியல. ಈ ರಾಜ್ಯದೊಳಗಾಗಿ ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ತಂದಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. ஏன்னா இந்த ராஜ்யத்துல நம்ம நுழையதுக்கு என்ன அவர் செய்தான்றது அவங்க விளங்கிக்கலாம். ಈ ರಾಜ್ಯದೊಳಗಾಗಿ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆತನು ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ದ ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ತಿಳಿದು ಬರ್ತಿಲ್ಲ. ஏசாயா 9வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 9ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. பாருங்க, தாவீது வந்து ஒரு ராஜா மாத்திரம் இல்ல, தாவீது ஒரு தீர்க்கதரிசி கூட. ದಾವೀದನು ಒಬ್ಬ ಅರಸನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವನೊಬ್ಬ ಪ್ರವಾದಿ. சங்கீத 22 போய் வாட்சி பாருங்க, சிலுவையில கர்த்தர் செய்ய போறத குறித்து சொல்லிருப்பாரு. ಕೀರ್ತನೆ 22 ನಾವು ಓದ್ ನೋಡ್ರಿ, ದೇವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. அதனாலதான் தாவீது ஒரு ராஜாவை மாத்திரம் இல்ல, பாருங்க, தாவீது ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். நிறைய கிறிஸ்துவை குறித்து வருகிற தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். ಆದ್ರಿಂದಲೇ ದಾವೀದನ ಅರಸನ್ ಮಾತ್ರವಲ್ಲ, ಪ್ರವಾದಿ, ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದ ಅನೇಕ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஏசாயா 9வது அதிகாரம், ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 வாசிக்கிறோம் பாருங்க. 6 ಮತ್ತು 7ನೇ ವಾಕ್ಯ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரಭು எனப்படும். 6ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ. ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ, ವರದ ಮಗನು ನಮಗೆ ದೊರೆತನು. ಆಡಳಿತವು ಅವನ ಬಾಹುವಿನ ಮೇಲಿರುವುದು. ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, ನಿತ್ಯನಾದ ತಂದೆ, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬುವ ಅವನ ಹೆಸರು. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராಗ್ಯம் இதை செய்யும். ಅವನ ಮುಖಾಂತರ ದಾವಿದನ ಸಿಂಹಾಸನದ ಆಡಳಿತವು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗುವುದು. ದಾವಿದನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಸಮಾಧಾನವಿರುವುದು. ಆ ರಾಜ್ಯವು ಇಂದಿನಿಂದ ಯಾವಾಗಲೂ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳ ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾಗಿ ಸ್ಥಿರಗೊಳ್ಳುವುದು. ಸೇನಾಧೀಶ್ವರನ ಯೆಹೋವನ ಆಗ್ರಹವು ಇದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು. அதான் பாருங்க, அதே ನೋಡಿ, அந்த ராஜ்யத்தை பேசுறா. ಆ ರಾಜ್ಯದ ಕುರಿತು தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இயேசு ஏன் பிறகுறாருங்க? ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆಶಾಯನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ನಿಮಗೊಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ, ನಿಮಗೊಂದು ವರದ ಮಗು ನಮಗೆ ದೊರೆತನು. சொல்றாரு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ಆಡಳಿತವು ಅವನ ಬಾಹು ಮೇಲೆ. நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரಭು. ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, ನಿತ್ಯನಾದ ತಂದೆ, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು. முழுமையான நோக்கத்தை காமிக்கிறாங்க. இயேசு எதுக்கு பிறக்கிறான்றத காமிக்கிறாங்க. ಆ ಪೂರ್ಣವಾದ ಉದ್ದೇಶವನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ, ಯಾಕೆ ಯೇಸು ಜನಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வெளியரங்கமான ராஜ்யத்தை யோசிச்சாங்களே தவிர தங்களுக்குள்ளாக சாமிக்கக்கூடிய ராஜ்யத்தை அவங்க யோசிக்கவே இல்லை. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಅವ್ರು ನೋಡುವಾಗ ಜನರು ಏನ್ ನೆನೆಸ್ಬಿಟ್ರು, ಅವರ ಕಣ್ಗಳಿಗೆ ತೋರುವಂತ
ಹೊರಗಿನ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು ಹೊರತು ತಮ್ಮೊಳಗೆ ಸ್ಥಾಪಿಸಲಿಕ್ಕಿರುವ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. எப்படி பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து பிசாசுடைய அந்த ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க போகிறார்ன்றது அவங்களுக்கு விளங்கல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வெளியரங்கமான வகையில் அவர் ராஜ்ய ரகிதத்தை பண்ணுவார், நம்மளை கொண்டு வருவார். ಸೈತಾನ್ನ ರಾಜ್ಯತ್ವದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಕುರಿತು ಅವರು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. ಬದಲಾಗಿ ಹೊರಗಿನ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಒಂದು ರಾಜ್ಯ ಸ್ಥಾಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸ್ತಾನೆ ಅನ್ನೋದು ನೋಡಿದ್ರು. ஏன்னா பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியலன்னு சொன்னா நீங்க எந்த ராஜ்யத்துக்குள்ளும் வர முடியாது. இந்த பூமியில எதுவுமே ஒரு மனுஷனால் நிலைய செய்ய முடியாது. ಸೈತಾನ್ ಅಧಿಕಾರದಿಂದ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದದೇ ಹೋದ್ರೆ ನೀವು ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಯಾವ ರಾಜ್ಯದಲ್ಲಿಯೂ ನೆಲೆಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அதனாலதான் இயேசு அப்படி ஒரு பெரிய மரணத்தை சந்திச்சார். ஏன்னா நீதியின் அடிப்படையில ரொம்ப லீகல் ரைட்ஸ்ல நம்ம கிட்ட அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு விரும்பினார். ಆದ್ರಿಂದಲೇ ಯೇಸು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಘೋರ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ ಕಾರಣ ಕಾನೂನುಬದ್ಧವಾದ ಆ ಒಂದು ಅಧಿಕಾರ ನಮಗೆ ಬಂದು ಸೇರಬೇಕನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ அவன் சொன்ன வார்த்தையை அவர் சீஷர்கிட்ட சொல்லுவார். ಆತನು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ. பிசாசு சொன்னா பாருங்க, எல்லாம் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸೈತಾನ್ ಹೇಳಿದಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ನನಗೆ ಕೊಟ್ಟದೆ. அதை இயேசு சொல்றாரு பாருங்க, உயிர் தெழுந்த பின்பு சீஷர்கிட்ட சொல்றாரு, எல்லா அதிகாரம் என் கையில கொடுக்கப்பட்டது, உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க. ಯೇಸು ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದ ಮೇಲೆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದ್ರಿಂದ ನೀವು ಲೋಕಾದ್ಯಂತ ಹೋಗ್ರಿ. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் இப்ப அவர் கையில இருக்கு. ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರ ಆತನಿಗಿದೆ. ஏன் அவர் கையில அந்த அதிகாரம் வந்துச்சு? ಯಾಕೆ ಆತನಲ್ಲಿ ಆ ಅಧಿಕಾರ ಬಂತು? ஏன்னா அவர் மனுஷனா வந்து மனுஷனா வாழ்ந்து மனுஷனா பிசாசு ஜெயித்து இப்ப மனுஷனா உயிர் தெழுந்த பிதாவின் வலது பாசத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ಈಗ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆತನು ಇಳಿದು ಬಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ಸೈತಾನ್ನ ಸಂಧಿಸಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಮನುಷ್ಯನಾಗಿ ಎದ್ದು ಮನುಷ್ಯನಾಗಿ ತಂದೆ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. மனுஷனா நம்ம போய் நின்று அதை கேட்க முடியும். ஏன்னா மனுஷனுடைய பிரதிநிதி அங்க அமர்ந்திருக்கிறார். ಮನುಷ್ಯನಾಗಿ ನಾವು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳಬಹುದು. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ ಆತನಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. அந்த அதிகாரத்துக்கு நம்மளை உட்படுத்தினான்னு சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு கண்மூடித்தனமான காரியம் இல்லைங்க. இது ஒரு லீகல் ரைட்ஸ். இது உரிமையோடு கூட நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. ಆದ್ರಿಂದ ಅಧಿಕಾರದೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಾನಂದ್ರೆ ಏನೋ ಸುಮ್ಮನೆ ಕಣ್ಮುಚ್ಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಇದು ಕಾನೂನು ಬದ್ಧವಾಗಿ ಅದನ್ನು ನಿರೂಪಿಸಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ದಾನಿಯೇಲನ ಗ್ರಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯ. ஏன் பழைய ஏற்பாட்டுல காமிக்கிறேன்னா, புதிய உடன்படிக்கையில் நமக்கு அது வெளியரங்கமா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ಯಾಕೆ ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಅದು ಬಹಿರಂಗವಾಗಿದೆ, ಎಲ್ಲರೂ ತಿಳಿದಿದೆ. பழைய உடன்படிக்கையில தீர்க்கதரிசிகள் இததான் மையப்படுத்தினாங்கன்றதை விளங்கிக்கிட்டா புது உடன்படிக்கை உங்களுக்கு ஒரு புரிஞ்சு கொள்றது ஒரு பெரிய விஷயம் ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದ ಪ್ರವಾದಿಗಳು ಇದನ್ನೇ ಕೇಂದ್ರವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು ಅನ್ನೋದು ನೀವು ತಿಳ್ಕೊಬಿಟ್ರೆ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ನಿಮಗೆ ಬಹಳ ಸುಲಭ. தானியேல் 7ஆம் அதிகாரம், ದಾನಿಯೇಲನ ಗ್ರಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯ. ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ನಾನು ಕಂಡ ರಾತ್ರಿಯ ಕನಸಿನಲ್ಲಿ ಇಗೋ ಮನುಷ್ಯಕುಮಾರನಂತಿರುವವನು ಆಕಾಶದ ಮೇಘಗಳೊಂದಿಗೆ ಬಂದು ಆ ಮಹಾ ವೃದ್ಧನನ್ನು ಸಮೀಪಿಸಿದನು. ಅವನನ್ನು ಆತನ ಸನ್ನಿಧಿಗೆ ತಂದರು. 14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். 14ನೇ ವಾಕ್ಯ. ಸಕಲ ಜನಾಂಗ ಕುಲ ಭಾಷೆಗಳವರು ಅವನನ್ನು ಸೇವಿಸಲೆಂದು ಅವನಿಗೆ ದೊರೆತನವು ಘನತೆಯು ರಾಜ್ಯವು ಕೊಡೋಣವಾದವು. ಅವನ ಆಳ್ವಿಕೆಯು ಅಂತ್ಯವಿಲ್ಲದ್ದು, ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ಅವನ ರಾಜ್ಯವು ಎಂದಿಗೂ ಅಳಿಯದು. எங்க போறாரு பாருங்க, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ ನೋಡಿ. தானியேல் எதுக்கு இவ்வளவு மையப்படுத்துறாரு? ದಾನಿಯೇಲ್ ಯಾಕೆ ಇಷ್ಟ ಕೇಂದ್ರ ಪಡಿಸ್ತಾನೆ? தானியேல் சொல்லும் போது பாருங்க, அன்னைக்கு ஜனங்களுக்கு அது அவங்களுக்கு விளங்கல. அது ದಾನಿಯೇಲ್ ಅವತ್ತು ಮಾತಾಡುವಾಗ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. மனுஷகுமாரனுடைய சாயலான, ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಂತಿರುವವನು, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. ಆ ಪದ ಬಹಳ ಮುಖ್ಯ. மனுஷகுமாரனுடைய சாயலான, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಂತಿರುವವನು. ஏன்னா மனுஷகுமாரன் ஏன் சொல்றோம்? ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ್ ಅಂತ ಯಾಕೆ ஏன்னா ಹೇಳ್ತೇವೆ? தேவகுமாரன் மனுஷகுமாரன பூமிக்கு வந்தார். ದೇವ ಕುಮಾರನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದ. எதுக்கு வந்தார்? அதான் முக்கியம். ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಂದ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯ. ஏதோ பாவத்தை நீக்கிறதுக்கு மாத்திரமா? ಏನ್ ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ಮಾತ್ರ? இல்ல கல்வாரி சிலுவை தன் உயிரை கொடுக்கிறதுக்கு மாத்திரமா? ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಮಾತ್ರ? ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். ಇಲ್ಲ ರೀ, ಒಂದು ದೊಡ್ಡ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾರೆ. ராஜ்யத்துல உங்களை எண்ணி உட்படுத்தி காமிக்கணும். அந்த அதிகாரத்துடைய தன்மைகள், அந்த அதிகாரத்துடைய வல்லமைகள் உங்க மூலமா வெளிப்பட்டு வரணும். அதுக்காக தான் காரியத்தை செய்ய. ಆ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿ ಆ ಅಧಿಕಾರದ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಆತನು ಇಳಿದು ಬಂದ. மார்க் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம், ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 16ನೇ இத ಅಧ್ಯಾಯ. வாசி திருப்பி சகரியாக்கு போய் காமிக்கிறோம். ಇದನ್ನು ಓದಿದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಜಕರಿಯನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡೋಣ. 15 வாசிக்கிறேன். 15ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡೋಣ. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும்
உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். 16ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ. ಆಮೇಲೆ ಅವರಿಗೆ ನೀವು ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಡೆಗೆ ಹೋಗಿ ಜಗತ್ತಿಗೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿರಿ. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவನು ஆக்கினிக்குள்ள தீர்க்கப்படுவான். ನಂಬಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುವವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು, ನಂಬದೆ ಹೋಗುವವನು ದಂಡನೆಗೆ ಗುರಿಯಾಗುವನು. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதோ ஒன்று யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ಇದಲ್ಲದೆ ನಂಬುವವರಿಂದ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗುವವು. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸುವರು, ಹೊಸ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡುವರು, ಹಾವುಗಳನ್ನು ಎತ್ತುವರು, ವಿಷ ಪದಾರ್ಥವೇನನ್ನಾದರೂ ಕುಡಿದರು ಅವರಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಆಗುವುದಿಲ್ಲ, ಅವರು ರೋಗಿಗಳ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟರೆ ಅವರಿಗೆ ಗುಣವಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಅವರ ಕೂಡ ಮಾತಾಡಿದ ಮೇಲೆ ಆಕಾಶಕ್ಕೆ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನರೂಢನಾದನು. எங்க உட்கார்ந்தாரு? ಎಲ್ಲಿ ಕುಳಿತನು? தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನರೂಢನಾದನು. 20வது வசனம் பாருங்க. 20ನೇ ವಾಕ್ಯ. அவர்கள் புறப்பட்டு போய் எங்க பிரசங்கம் பண்ணினார்கள்? ಇತ್ತಲಾಗಿ ಅವರು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿದರು. கர்த்தர் அவனுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ಮತ್ತು ಕರ್ತನು ಅವರ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಸುವಾರ್ತೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾ ಇದ್ದನು. உலகமெங்கும் போனாங்க. ಈಗ ಲೋಕಾದ್ಯಂತ ಹೋದ್ರು. அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே கர்த்தர் உறுதி செய்து காமிச்சார். ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ದೃಢಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிச்சார். ಅವರೊಂದಿಗಾಗಿ ಇದ್ದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த குமாரனுடைய ராஜ்யம், குமாரனுடைய அதிகாரம் இந்த உலகத்தில் எப்படி செயல்படுவது என்பது மனிதன் மூலமா வெளிப்படுத்தி காமிச்சார். ಕುಮಾರನ ರಾಜ್ಯ ಹೇಗಲ್ಲ ಇದೆ, ಹೇಗಲ್ಲ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತದೆ ಅನ್ನೋದನ್ನ ಮನುಷ್ಯನಿಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. அதனால சொன்னார் பாருங்க, நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ಆದ್ರಿಂದಲೇ ಹೇಳ್ದ ಆತನು ನೀವು ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸ್ತೀರಿ, நவமான பாஷைகளை பேசுவீர்கள், ನವ ಭಾಷೆಗಳು ಮಾತಾಡ್ತೀರಿ, வியாதியின் மேல் கை வைப்பீர்கள், ರೋಗಿಗಳ ಮೇಲೆ ಕೈ ಇಡ್ತೀರಿ, அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். ಆಗ ಅವರಿಗೆ ಗುಣವಾಗುವುದು. வேதம் சொல்லுது அவருடனே கூட இருந்து. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಕರ್ತನು ಅವರ ಕೂಡ ಇದ್ದು அந்த காரியங்கள், அந்த அவங்க செய்த எல்லா காரியங்களின் அடையாளமா இருந்தாரு, வசனத்தை உறுதிப்படுத்தி காமிச்சார். ಎಲ್ಲ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಾಕ್ಯವನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾ ತೋರಿಸಿದನು. ஏன்னா ஒரு ராஜ்யம் வந்திருக்குதுன்றத காமிக்கிறார். ಕಾರಣ ಒಂದು ರಾಜ್ಯ ಬಂದಿದೆ ಅನ್ನೋ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, மனுஷன் ஆச்சரியப்படுறான். ಈಗ ನೋಡ್ರಿ ಮನುಷ್ಯ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾನೆ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிங்க, நமக்கு நேரம் இல்ல. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ ಓದ್ರಿ, ಸಮಯ ಇಲ್ಲ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்த உடனே எல்லாரும் கேக்குறாங்க, இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள்னு கேக்குறாங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಕ್ಕೊಳಗಾಗ್ತಿದ್ದಾರೆ. ಇವರು ಎಂತವರಾಗಿರಬಹುದು, இவங்களுக்கு ಯಾರು இந்த அதிகாரத்தை கொடுத்தது, ಇವರಿಗೆ ಯಾರು ಈ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದು, உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுங்க, ಇವರಿಗೆ ಹೇಗೆ ಇಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ஏன்னா இதுவரையும் பிசாசின் அதிகாரம் மக்கள் மேல இருந்துச்சு. மனுஷன் வியாதியிலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் வியாகுலத்திலையும் மரணத்திலையும் அவனால விடுதலை இல்லாம இருந்தான். ಕಾರಣ ಅಲ್ಲಿವರೆಗೆ ಸೈತಾನ ಅಧಿಕಾರ ಅವ್ರ ಮೇಲೆ ಇದ್ದಿದ್ರಿಂದ ಅವರು ದುಃಖದಲ್ಲಿಯೂ ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿಯೂ ಹೋರಾಟದಲ್ಲಿಯೂ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಸಿಲುಕಿದ್ರು. இப்ப இவர் ஜனங்களை எழுப்பி அவங்களை அனுப்புற, போங்க நீங்க போங்க. ಈಗ ಇದನ್ನ ಜನರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀವು ಹೋಗ್ರಿ, போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ಈ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾದ ಸುವಾರ್ತೆನ ಸಾರ್ರಿ. ஏன்னா குமாரனுடைய ராஜ்யத்தை ஜனங்க பார்க்கணும் பாருங்க. ಈ ಕುಮಾರನ ಕುರಿತಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಜನರು ನೋಡ್ಬೇಕು. காரியங்கள் நடக்குது அப்படியே. ಈಗ ಕಾರ್ಯಗಳಾಗಿ ನಡೀತಿವೆ. நடக்கிறான், ಕುಂಟ ನಡೀತಾ ಇದ್ದಾನೆ, ಕುರುಡ ಪಾಕறான், ಕುರುಡ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ, ಕಿವಿಡ ಕೇಳ್ಕறான், ಕಿವಿಡನ್ನು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, எழுந்துகிறான், ಸತ್ತವನು ಎದ್ದೇಳ್ತಿದ್ದಾನೆ. பவுல் இடத்துல பிரசங்கம் பண்றாரு, ஒருத்த ஜன்னல் மேல இருந்து அப்படியே தூங்கி கீழே விழுந்துறான். ಪೌಲನು ಒಂದು ಕಡೆ ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ಒಬ್ಬನು ಕಿಟಿಕಿಯಲ್ಲಿ ತೂಕಡಿಸ್ತಾ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ತಾನೆ. கீழே விழுந்து செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. ಕೆಳಗೆ ಬಿದ್ದ ಅವನು ಸತ್ತೋದನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அவனை எழுப்புறான். ಪೌಲನು ಅವನನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்ப ராஜ்யம், எப்படிப்பட்ட ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதுன்றதை ஜனங்களுக்குள்ள கொண்டு வராங்க. ಈಗ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಂತ ರಾಜ್ಯ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅನ್ನೋದು ಜನರೊಳಗೆ ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಕರಿಯ 9வது அதிகாரம் 9வது வசனம். ಚಕ್ಕರಿನ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டிகளுமாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ಚಿಯೋನ್ ನಗರಿಯೇ ಬಹು ಸಂತೋಷ ಪಡು, ಯೆರೂಸಲೇಂ ಪುರಿಯೇ ಹರ್ಷಧ್ವನಿಗೈ, ನೋಡು ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ಆತನು ನ್ಯಾಯವಂತನು, ಸುರಕ್ಷಿತನು, ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವನಾಗಿಯೂ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿಯೂ ಬರುತ್ತಾನೆ. எப்படி சொல்றாரு பாருங்க. ಅವರು ಹೇಳ್ತಾನೆ, ಸಂತೋಷಪಡು, ನೀನು ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳು, ಕಲಿಗೂರು, ನೀನು ಬಹು ಸಂತೋಷ ಪಡು. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், ಆತನು ನೀತಿ ಉಳ್ಳವನು ರಕ್ಷಿಸುವವನು, தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோம். ஒரு அடையாளத்தை காமிக்கிறார். அப்படியே சொல்றான், யார் அவர்ன்றத காமிக்கிறார். ಶಾಂತಗುಳ್ಳ ಉಳ್ಳವನಾಗಿ ಕತ್ತೆ ಮರಿಯ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆತನ ಕುರಿತಾಗ ಒಂದು ಸೂಚನೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன் கலிகூறுன்றார் சகரியா? ಯಾಕೆ ಹರ್ಷಧ್ವನಿಗೈ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ? ஒரு ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு வர போறார்ன்றத அவ்வளவு ஒரு ஆழமா போதிக்கிறார். ಒಂದು ರಾಜ್ಯದೊಳಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ತರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಅಷ್ಟು ಆಳವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ.
ಇದ್ದಾನೆ. ஏன்? ಯಾಕೆ? இது தேவனுடைய நீதியின் ராஜ்யம். ಇದು ದೇವರ ನೀತಿಯ ಒಂದು ರಾಜ್ಯ. அதனாலதான் பாருங்க, ஒரு விசுவாசி தேவனுடைய நீதியில வாழ்றான்ற அறிவு அவனுக்குள்ள வரணும். ಆದ್ರಿಂದಲೇ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ದೇವರ ನೀತಿಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬದುಕ್ತಾನೆ ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆ ಬರಬೇಕು. இந்த நீதி இது நம்ம முயற்சினால வந்ததில்ல, தேவனே கொடுத்த ஒரு மாபெரும் ஈவு. அதான் தேவனுடைய நீதின்னு சொல்றது. ಈ ನೀತಿ ನಮ್ಮಿಂದ ಬಂದದಲ್ಲ, ದೇವರೇ ಸ್ವತಃ ಆತನೇ ದಯಪಾಲಿಸುವಂತ ಒಂದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. அதுக்குதான் இயேசு இறங்கி வந்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಯೇಸು ಇಳಿದು ಬಂದ. அந்த நீதியை நமக்கு கொடுத்து அந்த நீதியினுடைய அதிகாரத்துல இந்த பூமியில நம்ம வாழ்ந்து காமிக்கிறதுக்காக தான் அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படும். ಆ ನೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬದುಕಿ ತೋರಿಸಬೇಕನ್ನ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತನ ನೀತಿಯನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸ್ತಾರೆ. ಎರಡನೇದಾಗಿ இந்த பிசாசுடைய முழு தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ಸೈತಾನ ಇಡೀ ಒಂದು ಪರಿಣಾಮ ಬೀರುವಿಕೆ ಏನಂದ್ರೆ, ஒரு மனுஷனுக்குள்ளாக இந்த நீதியின் காரியங்கள் இருக்கக்கூடாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಈ ನೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಾರದು. ಯಾಕೆ? ஏன்னா இந்த நீதிக்குரிய எண்ணங்கள் அல்லது ராஜ்யத்திலிருந்து அவனுடைய எண்ணங்கள் விடுபடணும்ன்றதான் பிசாசுடைய மெயின் தாக்கமே. ಈ ನೀತಿ ಕುರಿತಾದ ಯೋಚನೆಗಳು ಅಥವಾ ಈ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾದ ಯೋಚನೆಯಿಂದ ಅವನು ಅಗಲಿರಬೇಕನ್ನೋದೇ ಸೈತಾನ ಮುಖ್ಯವಾದ ಗುರಿ. அதனாலதான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ வகை தேர்றான்னு சொன்னோம்னா, அவன் யாரை விழுங்கலாமோ அப்படின்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இந்த அறிவு இல்லாத யாரை விழுங்கலாம் அப்படிதான் அவனுடைய எண்ணமா. ಆದ್ರಿಂದ ಸೈತಾನ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲೆದಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಲ್ಲರನ್ನು ನುಂಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಯಾರಿಗೆ ಈ ನೀತಿ ಕುರಿತ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲವೋ ಅವರನ್ನು ನುಂಗುತ್ತಾನೆ. பாருங்க, இந்த தேவன் நீதியை குறிச்சு மனுஷனுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், தேவன் நீதி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்தானத்தையோ ஒரு நிலைமையோ அவனுக்கு ஏற்படுத்தி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, அங்கதான் பிசாசுடைய தாக்கம் வாழ்க்கையில வர. ದೇವರ ನೀತಿ ಯಾವ ರೀತಿ ಅವನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅವನು ಏನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲೇ ಸೈತಾನ ಒಂದು ಪರಿಣಾಮ ಅವನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬೀರ್ತದೆ. வாசிக்கலாமாங்க? எபேசியர் ಓದೋಣ. ಎಪೇಸದವರಿಗೆ 6ஆம் அதிகாரம், ಎಪೇಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10 வாசிக்கிறேன். 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ಕಡೆ ಮಾತೇನೆಂದರೆ, ನೀವು ಕರ್ತನನ್ನು ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಬಲಗೊಳ್ಳಿರಿ. பாருங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க பாருங்க. ಈ ವಾಕ್ಯನ ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ಕಡೆ ಮಾತನೆಂದರೆ, ಸಹೋದರರೇ, ನೀವು ಕರ್ತನನ್ನು ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಬಲಗೊಳ್ಳಿರಿ. சத்துவத்தின் வல்லமையில எப்படி நான் பலப்படுறது? ಆತನ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೇಗೆ ಬಲಗೊಳ್ಳೋದು? கர்த்தரில பலப்படுறேன்னு சொல்றோம் இல்லைங்களா? கர்த்தரிடத்துல அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. எப்படி நான் பலப்படுறது? ಕರ್ತನ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಬಲಗೊಳ್ಳಿರಿ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ಬಲಗೊಳ್ಳೋದು? எப்படி? ಹೇಗೆ? நீங்களே யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இப்போ நான் பவுல் சொல்லும் போது அவருடைய சத்துவத்தின் வல்லமைன்னு சொன்னா, அவர் எதை நமக்காக செய்து முடித்து எதுல அவருடைய வல்லமை இருக்குதோ அதுல நீ பலப்படணும். ಅಂದ್ರೆ ಆತನು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಾನೋ, ಯಾವುದರಲ್ಲಿ ಆತನ ಶಕ್ತಿ ಅಡಕವಾಗಿದೆ ಅದರಲ್ಲಿ ನೀನು ಬಲಗೊಳ್ಳ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதான் பிரச்சனை வரும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைனா, சத்துவம்னா என்னங்க? அவர் எது செய்து முடித்திருக்கிறாரோ, எதுல ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதுல நீ பலப்படணும். ಕರ್ತನಲ್ಲಿಯೂ ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಯಾವ್ದು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಾನೆ, ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಆತನ ಶಕ್ತಿ ಅಡಕವಾಗಿದೆ ಅದರಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳು. நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தரை குறிச்சு எல்லாருக்கும் தெரியும். ಕರ್ತನ ಕುರಿತ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்கன்னு வைங்களேன், ನೀವು ಒಂದು ವ್ಯಾಯಾಮ ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ. ஜிம்முக்கு போனீங்கன்னா ஜிம்ல நிறைய மிஷின் இருக்கும். ಈ ವ್ಯಾಯಾಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಉಪಕರಣಗಳು ಇರ್ತದೆ. ஜிம்முக்கு போயிருக்கீங்களா? ಹೋಗಿದ್ದೀರಾ? போயிருக்கீங்களா? இல்ல ஜிம்முக்கு பார்த்தாது இருக்கீங்களா? ಅದನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ? பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போனீங்கன்னா நிறைய மிஷின் இருக்கும். ಅದ್ರಲ್ಲಿ ನೋಡಿ ಅನೇಕ ಯಂತ್ರಗಳು ಇರ್ತವೆ. ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு பாகத்தை அந்த சைஸ் அந்த ஷேப்பை கொண்டு வரும். ಆ ಒಂದೊಂದು ಉಪಕರಣನು ಶರೀರದ ಒಂದೊಂದು ಭಾಗಕ್ಕೂ ಅದು ಒಂದು ಆಕಾರವನ್ನು ತರ್ತದೆ. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல ಆರ್ಮ್ಸ್ மட்டும் பெருசா இருக்கணும்னு நினைப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಆ ಭುಜವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅಥವಾ ಬಹಳ ದಪ್ಪದಾಗಿರ್ತಾರೆ. ஏன்னு கேட்டீங்கன்னா டி ஷர்ட் போட்டு அப்படி டைட்டா தெரியும், ஆர்ம்ஸ் மட்டும் தனியா தெரியும். அவனுக்கு செஸ்ட்ல ஒண்ணுமே இருக்காது, அப்படியே பக்கையா இருப்பான். ಅವರು ಟಿ ಶರ್ಟ್ ಹಾಕೊಂಡ್ರೆ ಎದೆ ಭಾಗ ಏನಿರಲ್ಲ, ಆದ್ರೆ ಕೈ ಮಾತ್ರ ಬಹಳ ಬಲ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತೆ. நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு ட்ரைனர் இருப்பாரு, அந்த கோச் என்ன பண்ணுவான்னு பார்த்து நீங்க போய் ஏதாவது ஒண்ணு செஞ்சு நான் சொல்லுவார், இல்லங்க அப்படி ஒண்ணே ஒண்ணு பண்ணக்கூடாது. நீங்க அதை ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಒಬ್ಬ ತರಬೇತುದಾರ ಇರ್ತಾನೆ, ಅವ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ಇಲ್ಲ ರೀ ನೀವು ಒಂದನೇ ಈಗ இல்ல எனக்கு கொஞ்சம் ஆர்ம்ஸ் மட்டும் வந்தா போதும், எனக்கு பிரச்சனை இல்ல. ಅವ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ಇಲ್ಲ ಈ ಕೈ ಭಾಗದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಬಲ ಬಂದ್ರೆ. சிலர் பாத்தீங்கன்னா நல்லா செஸ்ட் பெருசா இருக்கணும்னு நினைப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರಿಗೆ ಎದೆ ಭಾಗ ಮಾತ್ರ ದಪ್ಪವಾಗಿ, சிலர் பாத்தீங்கன்னா நெக் நல்லா வரணும்னு நினைப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರಿಗೆ ಭುಜ ಭಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ, சிலர் பாத்தீங்கன்னா ஃபோரம் நல்லா வரணும்னு நினைப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರಿಗೆ
ಕೈನ ಭಾಗದಲ್ಲಿ ஒரு ಬಲವಾಗಿ சிலர் பத்தி இந்த கை நல்லா நினைப்பாங்க. ಕೆಲವರಿಗೆ ತೊಡೆ ಭಾಗದಲ್ಲಿ ಬಲವಾಗಿ நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. ಅವರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ. அது நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் அந்த ஒரு ஷேப் நல்லா பெருசா வருவாங்க. ಅವ್ರು ಕೆಲವೊಂದು ದಿನಗಳು ಕಳೀತಾ ಇದ್ದಂಗೆ ಒಂದು ಆಕಾರಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಾರೆ. பாருங்க, இந்த கர்த்தருடைய சத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நீதி தான் முழு உருவமே அங்க. ಕರ್ತನ ಶಕ್ತಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆತನ ನೀತಿನೇ ಇಡೀ ರೂಪ. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கர்த்தருடைய நீதி என்ற சத்துவத்தில் அவன் பலப்பட்டான்னு வைங்களேன், அந்த அந்த பலம் ரொம்ப முக்கியம். அதுலதான் நீங்க பலப்படணும்ன்றார். ಆತ್ಮಿಕವಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕರ್ತನ ಶಕ್ತಿ ಎಂಬಂತ ನೀತಿಯಲ್ಲಿ ಅದರಲ್ಲೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ್ ಬಲಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆவிக்குரிய ஆட்களை பாருங்க, ஒரு சிலர் நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க. ಒಬ್ಬ ಕೆಲವೊಂದು ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ನೋಡ್ರಿ ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. பாட்டு பாடுறதுல அவங்கள மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியாது. ಹಾಡುಗಳನ್ನು ಆಡೋದ್ರಲ್ಲಿ ಅಂತವ್ರಂತ ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஒரு சிலர் பாருங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ಕೆಲವೊಬ್ರು ನೋಡ್ರಿ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. எனக்கு ஜெபம் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸೋದೇ ತುಂಬಾ ಇಷ್ಟ. பாத்துறீங்களா இல்லீங்களா? ನೋಡಿದಿರಾ ಇಲ್ವಾ? ஒரு சிலர் பாருங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. ಕೆಲವೊಬ್ರು ನೋಡ್ರಿ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗಿಸ್ತಾರೆ. அவங்களுக்கு பாட்டு போட தெரியாது, அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணாம பிரசங்கம் பண்ணுவாங்க. ಅವ್ರಿಗೆ ಹಾಡು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅನೇಕ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಗೊತ್ತಿದ್ರು ಚೆನ್ನಾಗಿ அந்த ஒரு பகுதியில அந்த ஒவ்வொரு பகுதியில அவங்கள வளர்த்துப்பாங்க பாருங்க. ಒಂದೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ತಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல பாட்டு பாடணும், எனக்கு நல்ல பாட்டு பாடணும். இந்த நல்ல பாட்டு பாடுறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ வட்டாரத்திலே பாட்டு பாடுறதுன்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்பமான ஒரு ಕಾರಣ. ನೋಡ್ರಿ ಅನೇಕರು ಏನ್ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ಬೇಕು. ಈ ಕ್ರೈಸ್ತರ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಹಾಡು ಹೇಳುವಂತ ಗುಂಪು ತುಂಬಾ ಇರ್ತಾರೆ. எங்கனா போனா கூட கேட்பாங்க, புதுசா பாட்டு கிட்டு போட்டுருக்காரா அப்படின்னு. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋದ್ರು ಹೊಸದಾಗಿ ಏನಾದ್ರು ಹಾಡುಗಳು ಬರ್ತಿದ್ದಾರೆ, நல்ல செய்தி ஏதாவது இருக்குதான்னு கேட்க மாட்டாங்க. ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಇದೆ ಅಂತ ಕೇಳಲ್ಲ, நல்ல ஏதாவது பாட்டு கிட்டு போட்டுருக்காங்களா, ಒಳ್ಳೆ ಹಾಡು ಏನಾದ್ರು. ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லா அந்த பாட்டு பாடுறதுல இருக்கும். நல்ல பாட்டு பாடணும், நல்ல அந்த ஆராதனையில கொண்டு வரணும், அந்த ஆராதனையில வர காரியத்தை நிறைய பார்ப்பாங்க. ಅವ್ರ ಮನಸ್ಸು ಪೂರ್ತಿ ಏನಿರ್ತದೆ, ಒಳ್ಳೆ ಹಾಡುಗಳನ್ನು ಆಡಬೇಕು, ಅವರನ್ನ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕೆಂಬಂತ ಒಂದು ಭಾವನೆ ಇರ್ತದೆ. தப்பு இல்லங்க, ತಪ್ಪಿಲ್ಲ. பாருங்க, பாட்டு பாடுறது தப்பு கிடையாது, ஆராதிக்கிறது தப்பு கிடையாது, ಹಾಡೋದು ತಪ್ಪಿಲ್ಲ, ಆರಾಧನೆ ನಡೆಸೋದು ತಪ್ಪಿಲ್ಲ. ஒரு மனுஷனுடைய முழு அந்த சத்துவம், ஒரு விசுவாசிக்குள்ளாக முழு சத்துவம் எதிரெல்லாம் கடவுளுடைய நீதியிலிருந்து வருதுன்றதை மறக்க கூடாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ವಿಶ್ವಾಸದ ಪೂರ್ಣವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ದೇವರ ನೀತಿಯಿಂದ ಬರ್ತದೆ ಅನ್ನೋದು ಮರ್ತು ಹೋಗಬಾರದು. அந்த கடவுளுடைய நீதி அதான் முழு சத்துவம். அதுக்காக தான் கர்த்தர் முழு ஜீவனை இந்த உலகத்துல கொடுத்தார். அவர் ದೇವರ ನೀತಿ ಅನ್ನೋದೇ ಪೂರ್ಣವಾದ ಶಕ್ತಿ. ಇದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏதோ பாவத்தை போக்குறதுக்காக மாத்திரம் தான் உயிரை கொடுக்கல. அவர் ಪಾಪವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಲಿಕ್ಕೆ ಮಾತ್ರ ಪ್ರಾಣ ಕೊಡಲಿಲ್ಲ, உங்களை கொண்டு வந்து அவருடைய ஸ்தானத்துல அப்படி நிக்க வச்சு காமிச்சார். அதான் நீதி. ನಿಮ್ಮನ್ನು ತಂದು ಆತನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ತೋರಿಸ, ಅದೇ ನೀತಿ. இப்ப அவர் நின்று ஒரு காரியத்தை எப்படி செய்யறாரோ அப்படி அவரை விசுவாசிக்கிறவங்களும் அப்படியே நின்று செய்யணும்னு அவர் விரும்புறாரு. ಈಗ ಆತನ ನಿಂತು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಗೆ ಮಾಡ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿ ಆತನ ನಂಬುವವರು ಆತನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನು ನೆನೆಸ್ತಾರೆ. அதுதான் தேவனுடைய நீதி, ಅದೇ ದೇವರ ನೀತಿ. அந்த சத்துவத்துல நீங்க பலப்படணும், ಆ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬಲಗೊಳ್ಬೇಕು. ಯಾಕೆ சொல்றாரு பாருங்க, ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவங்களாகும்படி, ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ, பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களாகும்படி, ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ. பிசாசுடைய திராணி தந்திரங்களை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ಹೇಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ತೀರಿ? யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அப்ப வந்து பாருங்க, தேவனுடைய நீதின்ற அறிவு உள்ள வரும்போது தான் அவன் தந்திரங்களை உங்களால மேற்கொள்ள முடியும். ದೇವರ ನೀತಿ ಎಂಬಂತ ಭಾವನೆ ಒಳಗೆ ಬರುವಾಗಲೇ ಸೈತಾನ ತಂತ್ರಗಳನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದು. எழுதுற பாட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அவருடைய சத்துவத்தின் வல்லமை உள்ள பாடலா இருக்கும். ಆಗ ಬರೆಯುವಂತ ಹಾಡುಗಳು ಎಲ್ಲವೂ ಆತನ ಶಕ್ತಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಕೂಡಿರುತ್ತೆ. ಯಾಕೆ? நீதியை குறித்து உள்ள வருது, ನೀತಿ ಕುರಿತ ಒಳಗ್ ಬರ್ತಿದೆ. அந்த சத்துவத்துல எழுதுற பாடல்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கும், ஒரு வெளிப்பாடா இருக்கும். ಆ ಶಕ್ತಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಬರೆಯುವಂತ ಹಾಡುಗಳು ಬಹಳ ಬಲವುಳ್ಳದ್ದು, ಬಹಳ ಬೆಳಕಿನಿಂದ ಕೂಡಿರುತ್ತೆ. நீங்கள் பிசாசின் தந்திரோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ನೀವು ಸೈತಾನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸುವ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ನಾವು ಹೋರಾಡುವುದು ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರ ಸಂಗಡವಲ್ಲ, ರಾಜ್ಯತ್ವಗಳ ಮೇಲೆಯೂ ಅಧಿಕಾರಗಳ ಮೇಲೆಯೂ ಈ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿ ಇರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆಯ ಮೇಲೆಯೂ ನಾವು ಹೋರಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. எப்படி சொல்றாரு பாருங்க, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ಈ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆಗಳ ಮೇಲೆಯೂ ನಾವು ಹೋರಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, அங்க அது சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் அவர். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾವು ಹೋರಾಡುವುದು ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರ ಸಂಗಡ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. வார்த்தையை புரிஞ்சுங்க, மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல,
ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರ ಸಂಗಡವಲ್ಲ, துரைத்தனங்கள், ರಾಜ್ಯತ್ವ, ಅಧಿಕಾರಗಳು, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், ಈ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ வான ಮೇಲೆ, மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆಯ ಮೇಲೆ எல்லாம் இருக்குதுன்றார் அவரு. ಇವೆಲ್ಲವೂ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. துரைத்தனங்கள் என்ன பாருங்க, ದೊರೆತನ ಅಂದ್ರೆ ನೋಡಿ, துரைத்தனம் என்னங்க, ದೊರೆತನ ಅಂದ್ರೆ ಏನು? எதெல்லாம் பிசாசு நமக்கு எதிராக கொண்டு வரான், நிறைய காரியங்களை கொண்டு வரான். துரைத்தனங்கள், ಸೈತಾನ್ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ತರ್ತಾನೆ. ಅಂದ್ರೆ ರಾಜತ್ವಗಳು, ಅಧಿಕಾರಗಳು, ಈ ಪ್ರಪಂಚத்தின் ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿகள், ಈ இருளினுடைய தாக்கங்கள், ಈ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳು ಮೇಲೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕತ್ತಲೆಯ ಒಂದು ಪರಿಣಾಮ, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮ ಸೇನೆಗಳು. இவரோடு நமக்கு போராட்டம் உண்டு. ಇವುಗಳ ಮೇಲೆ ನಾವು ಹೋರಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதே மாதிரி விளங்குது. ಅರ್ಥವಾಗ್ತದೆ. அங்க ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்கிறா பாருங்க, கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை அப்படின்றாரு பாருங்க. அந்த கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையும் பலப்பட்டாலும் இதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு முடியும். ಅಂದ್ರೆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದಾಗ ನೀವು ಕರ್ತನನ್ನು ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಬಲಗೊಳ್ಳಿರಿ ಅಂದ್ರೆ ಬಲಗೊಂಡನೆ ಜಯಿಸಲಿಕ್ಕಾಗುವುದಂತ ಹೇಳ್ತಿರೋದು. பிசாசு வந்து தந்திரவாளி. அவன் ಸೈತಾನು ಬಹಳ ತಂತ್ರೋಪಾದ உணர்வுகளை கொண்டு வருகிறார், ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, தாழ்வு மனப்பான்களை கொண்டு வருவார், ತಗ್ಗಿದ ಮನೋಭಾವನೆ, பயங்கள் ಅಚ್ಚங்களை கொண்டு வருவார், ಭಯಗಳನ್ನು ಅಂಜುವಿಕೆಯನ್ನು, அவநம்பிக்கைகளையும் சந்தேகங்களையும் கொண்டு வருவார், ಅಪನಂಬಿಕೆಗಳು ಸಂದೇಹಗಳನ್ನು ಹುಟ್ಟಿಸ್ತಾನೆ. ஒரு நாள் சில நேரத்துல யோசிக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையா மெய்யான அளவு கொண்டு வந்துருவார். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅನ್ನೋದು ಒಂದು ನಿಜಾನ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ, உண்மையிலே கர்த்தர் என்ன நேசிக்கிறாரான்னு சில நேரத்துல எண்ணங்களை கொண்டு வருவார். ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ತಂದ್ಬಿಡ್ತಾನೆ. சில நேரத்துல பாருங்க, சரீர ரீதியா, எண்ணத்தின் ரீதியா, சூழ்நிலை ரீதியா நம்மள நிறைய தாக்கங்கள் உள்ள கொண்டு வருவான். ಶಾರೀರಿಕವಾಗಿ, ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ, ಅನೇಕ ಸ್ಥಿತಿಗತಿಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ಅನೇಕ ಪರಿಣಾಮ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬೀರ್ತಾನೆ. கேள்விகளை எழுப்பி விடுவான், ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾನೆ. சில நேரத்துல நம்ம மேல ஒரு அதிகாரத்தை காமிக்க ஆரம்பிக்கிறான். ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ತೋರ್ಪಡಿಸ್ತಾನೆ. யோசிச்சு பாத்தீங்களா? ಯೋಚನೆ ಮಾಡಿದೀರಾ? அதுக்கப்புறம் சொல்றாரு 13 பாருங்க, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 13ನೇ ವಾಕ್ಯ, ಆದುದರಿಂದ ಆ ಕಠಿಣ ಯುದ್ಧವು ನಡೆಯುವ ದಿವಸದಲ್ಲಿ ಆ ವೈರಿಗಳನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೂ ಮಾಡಬೇಕಾದದ್ದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸುವ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ನೀವು ಆ ವೈರಿಗಳನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೂ ಸಕಲವನ್ನು ಮಾಡಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ. அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ಇದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. ஒரு உலக ரீதியான வகையில எண்ணங்களை நம்ம பாதிக்கும். ಲೋಕಾನುಸಾರವಾದ ಯೋಚನೆಗಳಿಂದ ನಾವು ಬಾಧೆಗೀಡಾಗ್ತೇವೆ. இல்ல சொல்றார், தீங்கு நாளிலே. ಇಲ್ಲ ರೀ, ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಕಠಿಣ ದಿನಗಳಲ್ಲಿ, தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும். ಕಠಿಣ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಅವರನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೂ. தீங்கு நாள் வருதா? ಕಠಿಣ ದಿನಗಳು ಎದುರಾಗ್ತವಾ? வருதா வரலீங்களா? ಬರ್ತದ ಬರಲ್ವಾ? சொல்லுங்க, தீங்கு நாள் இருக்குதா? ಕಠಿಣ ದಿನಗಳು ಇವೆಯಾ? இருக்குதுங்க. ಇದೆ ರೀ. தீங்கு நாள்னா என்ன? ಕಠಿಣ ದಿನ ಅಂದ್ರೆ ಏನು? தீங்கு நாள்னா இவன் சொல்லல 10, 11 யமகண்டம், 13, 14 ராவு காலம் பிரதர், நீ செவ்வாய்க்கிழமை பிரதர், அந்த தீங்கு நாளை பத்தி பேசல இவர். அது தீங்கு நாளே கிடையாது. ಕಠಿಣ ದಿನ ಅಂದ್ರೆ 10 ರಿಂದ 11 ಯಮಕಾಲ ನೋಡ್ರಿ. ಅದಕ್ ಮೇಲೆ ನೀವು ಹೋದ್ರೆ ಅದು ರಾವು ಕಾಲ ಬ್ರದರ್. ಅದಲ್ಲ, 15ನೇ தேதி நல்லா இருக்காது பிரதர், 16ஆம் தேதி நல்லா இருக்கும். 15ನೇ ದಿನ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ನೋಡ್ರಿ, 16ನೇ ದಿನ ಚೆನ್ನಾಗಿದೆ. 15ನೇ தேதி நல்லா இல்ல, 15ನೇ தேதி தான் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. அது 15ನೇ ದಿನ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ದಿನ இங்க சொல்ற தீங்கு நாள் எப்படிப்பட்டதுன்னா, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರುವ ಕಠಿಣ ದಿನ நம்ம வாழ்க்கையில பிசாசு சில நேரத்தில் நம்ம கொண்டு வருகிற அந்த தீங்கு வர அந்த நாள், அதான் தீங்கு நாள். தீங்கு நாள்னா நாலு தீங்குன்னு சொல்லலங்க. பிசாசு கொண்டு வர அந்த தீங்கு எந்த நாள்ல வருது அது நமக்கு ஒரு தீங்கு நாள். ಸೈತಾನ್ ಒಡ್ಡುವ ಯಾವ್ದಾದ್ರು ಕೇಡಿನ ಕುರಿತಾದ, ಸಂಕಟದ ಕುರಿತಾದ ಕಾರ್ಯಗಳು ಒಡ್ಡುವಂತದನ್ನೇ ಅದನ್ನ ಕಠಿಣ ದಿನಗಳಂತ ಹೇಳ್ತದೆ ಹೊರತು ದಿನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಠಿಣವಾದದಲ್ಲ. தீங்கு நாள் கர்த்தர் உருவாக்கல, ಕಠಿಣ ದಿನ ಅಂತ ದೇವರು ಉಂಟು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. நல்ல மனசுல வச்சு, கர்த்தர் உருவாக்கின எல்லா நாளுமே நல்ல நாள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ, ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ದಿನ ಒಳ್ಳೆ ದಿನಾನೇ. பிசாசு சில நாட்கள் நமக்கு ஒரு தீங்க கொண்டு வருவான், அதனாலதான் அதுக்கு தீங்கு நாள் அப்படின்னு சொல்றாரு. ಸೈತಾನ್ ತರುವಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟು ಅದು ಕಠಿಣ ದಿನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ. அந்த தீங்கு நாள் உங்க வாழ்க்கையில வரும்போது அவர் சொல்றாரு, நீ சோர்ந்துட கூடாது, நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ಕಠಿಣ ದಿನದ ಯುದ್ಧವು ನಡೆಯುವ ದಿವಸದಲ್ಲಿ ಆ ವೈರಿಗಳನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೂ ಮಾಡಬೇಕಾದದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ சகலமும் செய்து முடித்தவங்களா நிக்கணும். ಅಲ್ಲಿ ನಿಲ್ಬೇಕು. அந்த நிக்கிறதுன்ற ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதுதான் நீதி. ನಿಲ್ಲೋದು ಎಂಬಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ನೀತಿ.
விசுவாசி செய்து முடித்தவள நிற்கவும் நம்ம நிற்க முடியும். அங்க நிற்கணும்ன்றதான் பாருங்க நீதி. ಮಾಡಬೇಕಾದದ್ದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ ನಿಲ್ಲುವಂತದಕ್ಕೆ ಹೆಸರೇ ನೀತಿ. ನೋಡಿ, நிறைய பேர் மனதில் அது தோன்றது கிடையாது. ತುಂಬಾ ಜನರು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತೋಚಲ್ಲ. இங்க நாள் வரும்போது ஒரு அசைக்கப்படுவோம். ಕಠಿಣ ದಿನಗಳು ಎದುರಾಗುವ ನಾವು ಕದಲಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. உங்களுக்கே தோணும் என்னடா வாழ்க்கை இது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತದೆ ಏನಪ್ಪ ಜೀವನ ಇದು. சிலத்துல தோணும் இன்னும் ஒரே போராட்டம் ಏನು. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಯೋಚಿಸಿದ ಏನ್ ತುಂಬಾ ಹೋರಾಟ. சிலத்துல சொல்லுவாங்க பிசாசு ரொம்ப தாக்குறான். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ ಸೈತಾನ್ ಇಷ್ಟ ಪರಿಣಾಮ. நம்ம வீட்டுல ஏதோ ஒரு அசுத்தாவி இருக்குது. ಅಥವಾ ಕೆಲವು ಸಮಯ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಅಶುದ್ಧಾತ್ಮ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. வேலைக்கு போனா பிடிக்காது. ಕೆಲವೊಬ್ಬರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಇಷ್ಟವಾಗಲ್ಲ. சாப்பிட பிடிக்காது. ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಇಷ್ಟವಾಗಲ್ಲ. ஜெபிக்க முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சிலத்துல வாழ்க்கையில ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு இருக்கும். ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬೇಸರನು ಜಿಗುಪ್ಸೆಯನ್ನು ಇರ್ತದೆ. ಬೈಬಲ್ ವಾಸಿக்க முடியாது. ಕೆಲವರಿಗೆ ಸತ್ಯವೇದ ಓದಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ದೇವಾಲಯಕ್ಕೆ போலாமா வேணாமான்னு கேள்வி இருக்கும். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬೇಡವಾ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಇರ್ತದೆ. சிலத்துல யார்கிட்டயே சமாதானமா இருக்க முடியாது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಕೂರ முடியாது. ಕೆಲವೊಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சிலத்துல எங்க போனாலும் பிரச்சனை ஒன்னொன்னு நாள் அப்படி நம்ம தேடி வரும். ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಸಮಸ್ಯೆ ಒಂದರಿಂದ ಒಂದು 4ರಷ್ಟು ಹಿಂದೆ ಬರ್ತಿರ್ತದೆ. கண்டிப்பா ಅದನ್ನ நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறது பாருங்க. ಕಠಿಣ ದಿನಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂಧಿಸುತ್ತದೆ. அப்ப அந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ಅಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಎದುರ್த்து ನಿಲ್ಕ ಕತ್ತುகிறோம். ನಾವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಎದುರು ಎದುರ್த்து ನಿಲ್ಕறீங்க. ಯಾವುದರಲ್ಲಿ ಎದುರಿಸ್ತೀರಿ? உங்களுடைய சத்துவத்தில் இல்ல. ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ಅಲ್ಲ. ಕರ್ತனுடைய சத்துவம். ದೇವರ ಶಕ್ತಿ. கர்த்தருடைய சத்துவம் எப்படி எதிர்த்து நிற்குது? ದೇವರ ಶಕ್ತಿ ಹೇಗೆ ಎದುರಿಸ್ತದೆ? அவருடைய நீதி எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிற திராணி உள்ள ஒரு வல்லமை. அதான் அவருடைய நீதி. ಆತನ ನೀತಿ ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸತಕ್ಕಂತ ಒಳಗೊಂಡಿರುವ ಶಕ್ತಿ. ಅದೇ ಆತನ ನೀತಿ. அவருடைய நீதி எப்படி? ஆத்தன் நீதி எல்லாத்தையும் ஜெயிக்கும். எல்லாவற்றையும் ஜெயித்தது. அது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு அந்தகாரமா இருந்தாலும், எவ்வளவு லோகாதிபதிகளா இருந்தாலும், எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி, அவருடைய நீதியை மேற்கொள்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு சக்தியே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்க பலம். ಅದು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಅಂಧಕಾರ ಆಗಿರ್ಬೋದು, ಎಷ್ಟೇ ಕತ್ತಲಾಗಿರ್ಬೋದು, ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳಾಗಿದ್ರು ಆತನ ನೀತಿಯ ಶಕ್ತಿಯನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಶಕ್ತಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಆದ್ರಿಂದಲೇ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಕರ್ತನನ್ನು ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬಲಗೊಳ್ರಿ ಅಂತ. ನಂಬ್ತೀರಿ? ಯೋಚಿಸಿ பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீதி குறித்து தெரியல என்ன பண்ணுவோம்? ನೀತಿ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? போராட ஆரம்பிச்சிருவோம். ಹೋರಾಡ್ತೇವೆ. எப்படி போராடுவோம்? ಹೇಗೆ ಹೋರಾಡ್ತೇವೆ பாருங்க, அது அந்த பிரச்சனையோட போய் நிக்கணும். நம்ம ಸಮಸ್ಯೆಯೊಂದಿಗೆ ಹೋಗಿ அந்த பிரச்சனையோடு நம்ம நிக்கணும்னாவே நமக்கு அந்த எண்ணம் வரணும். அதனாலதான் பவுல் அந்த வார்த்தை சொல்ல, நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவளாய் நிற்கவும் திராணಿ உள்ளவளாகும்படி. ಆದ್ರಿಂದಲೇ ಪೌಲನ ಆ ಪದವನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. ನೀವು ವೈರಿಗಳನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೂ ಮಾಡಬೇಕಾದದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ ಶಕ್ತರಾಗುವಂತೆ. ரொம்ப முக்கியம் பாருங்க, ಬಹಳ ಮುಖ್ಯ. அதெல்லாம் பாருங்க, இந்த நம்ம நினைக்கும் போது இந்த உலகத்துல பிரச்சனை வராதுன்னு சொன்னா அந்த மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ಆದ್ರಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರಂತೆ ಬುದ್ಧಿಹೀನರು ಯಾರು ಇರಲ್ಲ. யாருமே கிடையாது. ಯಾರು ಇಲ್ಲ. இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க கேட்கறதே முடியாத ஒரு காரியம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಸಮಸ್ಯೆನೇ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ನೋಡಿ, நேத்து கூட ஒருத்தர் சொன்னார் பாருங்க. ನೆನ್ನೆನೇ ಒಬ್ರು ಹೇಳ್ತಿದ್ರು. ஒருத்தர் கேட்டாரு, அது சென்னையில பாருங்க எவ்வளவு தண்ணி, எவ்வளவு புயல் பாருங்க. ಒಬ್ರು ಕೇಳಿದ್ರು, ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಪ್ರವಾಹ, ಎಷ್ಟು ನೀರು, எவ்வளவு விசுவாசிங்க இருந்திருப்பாங்க, ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸ, எவ்வளவு விசுவாச குடும்பங்கள், ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸ ಕುಟುಂಬಗಳು. சொன்ன இவ்வளவு அல்பமா யோசிக்கிற. நான் ಹೇಳಿದೆ, ಇಷ್ಟ ಅಲ್ಪ ಯೋಚಿಸ್ತೀನಿ. ஒரு விசுவாசி கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறியே தவிர அவ்வளவு ஜனங்கள் கெட்டு போனாங்கன்னு மனதுல அவருக்கு என்ன பண்ணல? நீ யோசித்து பாத்தீங்களா? ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಕೆಟ್ಟೋಗ್ತಾನಂತ ಯೋಚಿಸ್ತಿ, ಆದ್ರೆ ಅಷ್ಟು ಜನ ನಾಶವಾಗ್ತಾರ ಅನ್ನೋ ಕುರಿತು ಯೋಚಿಸ್ತಿಲ್ಲ. இல்லப்பா சார், அவங்க எல்லாம் கெட்டாலும் இவங்க விசுவாசி இல்லையா? ಅವರು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಹೌದು ಪಾಸ್ಟರ್, ಅವರೆಲ್ಲ ನಾಶ ಹೋದ್ರೆ ಇವ್ರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಾನೆ. மனதுல நீங்க பாத்தீங்கன்னா மனது என்லார்ஜ் ஆகணும், ஒரு விரிவாக்கத்துக்குள்ள ಮನಸ್ಸು, ಆ ಮನೋಭಾವನೆ ವಿಶಾಲತೆ ಹೊಂದಬೇಕು. ನೋಡಿ, இன்னொரு கேள்வி கேட்டாரு ಅವರು. ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು, ஒரு விசுவாசிக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா? ನೋಡ್ರಿ, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದ? ஒரு விசுவாசிக்கு அவ்வளவு பிரச்சனை வருமா? ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಅಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದ? சொன்ன ಮಾರ್ಕ್ எழுதின ಸುವಿಶೇಷ 4 அதிகாரம் 35 இருந்து போய் பைபிள் வாசிங்க. ನಾನು ಹೇಳಿದೆ ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 35ರಿಂದ ವಾಕ್ಯ வாசி பார்த்தார் பாருங்க. ಓದಿ ನೋಡಿ. ಅಕ್ಕರಿಗೆ போவோம்னு சொல்லிட்டு ಯೇಸು ಶಿಷ್ಯರನ್ನ ಕೂಡ್ನು போறாரு. ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಯೇಸು ಶಿಷ್ಯರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಯೇಸು தூங்கிட்டு இருக்காரு. ಯೇಸು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. புயல் வந்துச்சு, ಪ್ರವಾಹ ಬಂತು. அந்த படகு மேல அந்த புயல் மோதிச்சு. ಆ ದೋಣಿ ಮೇಲೆ ಆ ಪ್ರವಾಹ ಬಂದು ಬಡೀತು. புயல், ಪ್ರವಾಹ என்னதுங்க? ಏನ್ರಿ? ಯೇಸು இருக்கிறான்னு சொல்லிட்டு புயல் ஓரமா போல. ಯೇಸು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರವಾಹ ಆಚೆ ಕಡೆ ದಾಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ. பாத்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ರ? அங்க 12 பேர் இருந்தாங்க. ಅಲ್ಲಿ 12 ಮಂದಿನೂ 12 பேர் பாவி. 12 ಮಂದಿನೂ ಪಾಪಿಗಳು. 12 பேரும் அவன் தாய் அவனை பாரத்தில் கருத்தரித்தலும் துர்குணத்தில் எதுவான இருக்கட்டும். 12 ಜನ ಅವ್ರ ತಾಯಿ ಪಾಪದಿಂದಲೇ ಹೆತ್ತಿರ್ಬೋದು, ಅವ್ರು ಪಾಪಿಗಳೇ. ಅವ್ರು ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು அந்த படகுல இருக்கிறார். அவர் ಯೇಸು ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அந்த புயல் அந்த கடவுள் அடிக்குது, அந்த கடல் கொந்தளிச்சு தண்ணி போய் அந்த படகுல நிரப்புது. ಆ ಸಮುದ್ರದ ಘೋಷ ಎದ್ದು ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ನೀರು ತುಂಬುತ್ತಾ ಇದೆ. அப்ப ಯೇசು உள்ள இல்லையா? ಆಗ ಯೇಸು ಒಳಗಿಲ್ವಾ?
இருந்தாரா இல்லையாங்க? ಇದ್ರಾ ಇಲ್ವಾ? உடனே இயேசு எழுந்து அவங்களோட கூட ஆமாம்பா என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ கர்த்தர் நம்மள சோதிக்கிறான்னு சொன்னாரா? ಆಗ ಯೇಸು ತಕ್ಷಣ ಎದ್ದು ಹೌದಪ್ಪ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ದೇವ್ರು ನಮ್ಮ இல்ல ಶೋಧಿಸ್ತಾನೆ. இயேசு என்ன பண்ணாருங்க? ಇಲ್ರಿ ಇಲ್ಲ ರೀ, எழுந்து நின்னாரு, ಎದ್ದು ನಿಂತ, நேரா போனாரு, ನೇರವಾಗಿ ಹೋದ. காத்தே நீ இறையாத அமைதலாரு, ಗಾಳಿಯೇ ನೀನ್ ಘೋಷಿಸಬೇಡ ಸುಮ್ಮನಿರು, இறையாத அமைதலாரு, ನೀನು ಮೊರೆ ಇಡಬೇಡ ಸುಮ್ಮನಿರು. சீசர்களை திரும்பி பார்த்த உடனே என்ன சொன்னாரு? ಶಿಷ್ಯರನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ದ? அப்படியே காலரை தூக்கி விட்டு நின்னாரு நினைக்கிறீங்களா? ಹಾಗೆ ಆ ಭುಜವನ್ನ ಎತ್ತಿಟ್ಕೊಂಡು ನೋಡಿದ அப்படின்னாரா? ನೋಡ್ದ ಅಂತ ಇಲ್ಲ ರೀ. அவங்கள பார்த்து கேட்டாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்ல? ಅವರ ನೋಡಿ ಕೇಳ್ದ, ನೀವು ಯಾಕೆ ಅಪನಂಬಿಕೆ, ஏன் உங்களுக்கு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಭಯಪಟ್ರಿ, ஏன் அப்படி கேட்டாரு? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ஏன்னா ಕೇಳ್ದ? இயேசு நீதியின் தன்மையில் இருக்கிறார். இப்ப பிரச்சனை வருது, அவர் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவரா இருக்கிறார். ಕಾರಣ ಯೇಸು ನೀತಿಯ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ಈಗ ಸಮಸ್ಯೆಗಳು ಎದುರಾಗುವಾಗ ಆತನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எல்லா அதிகாரம் அவரை எதிர்த்து நிற்கிறார். அவர் ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಗಳಿಗೂ ಆತನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ತಾ ஏன்னா ಇದ್ದಾನೆ. இப்ப அவர் பாவி இல்லங்க, அவர் மனுஷக்கு 100% தேவகுமாரன் மனுஷகுமாரன பூமி ಈಗ வந்திருக்கிறார். ಆತನು ಪಾಪಿ ಅಲ್ಲ ರೀ, 100% ದೇವಕುಮಾರನಾಗಿ 100% ಮನುಷ್ಯ இப்ப ಕುಮಾರನಾಗಿ. காத்த பார்த்து சொல்றாரு இறையாதே, ಈಗ ಗಾಳಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದ ಮೊರೆಯಬೇಡ, கடலை பார்த்து சொல்றாரு அமைதியாரு, ಸಮುದ್ರವನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನೀನು ಶಾಂತವಾಗಿರು. அவர்கிட்ட சொன்னேன், ஒரு விசுவாசி கூட மார்க் 4:35-40 படிச்சிருக்க மாட்டாங்களா? ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿನೂ ನಾ ಮಾರ್ಕ್ 4:35 இல்ல ಓದಿಲ್ವಾ? நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் இருக்கிறார்னு தெரியுங்க, விசுவாசம் இருக்குது. ಇಲ್ಲ ರೀ, ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕರ್ತನಿದ್ದಾನೆ, ವಿಶ್ವಾಸನೂ ಇದೆ. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ಆದ್ರೆ ನಾನ್ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, அவருடைய சத்துவத்தினுடைய வல்லமை, அவருடைய சத்துவத்துல நீங்க பலப்படணும். அந்த எண்ணம், அந்த நீதியினுடைய காரியங்கள் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்க முடியும் நம்மால. ದೇವರ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಲಗೊಳ್ಬೇಕು. ದೇವರ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳುವಾಗಲೇ ಆ ನೀತಿ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಂತು ನಾವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗ್ತೇವೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம என்ன நினைப்போம்? ನಾವೇ ನೆನೆಸ್ತೇವೆ. இல்ல அது பாருங்க பிரதர், சில நேரத்துல என்ன சொல்ல முடியும், எது 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 நடக்கணும் என்று தேவன் நமக்கு நினைக்கிறார், அது நடக்கும் பிரதர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளே கிடையாது. ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ನೋಡ್ರಿ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಗಾಗ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ದೇವ್ರು ಏನೇನು ಇಟ್ಟಿರ್ತಾನೆ ಅದು ಮಾತ್ರ ನಡೀತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ವೇ ಇಲ್ಲ. இயேசு பெத்தானியாக்கு வரும்போது இப்ப மாத்தால காலில் விழுந்து அழுறோம், ஆண்டவரே என் சகோதரர் செத்துட்டான், நீங்க இருந்தீங்கன்னா செத்துருக்க மாட்டான். ಯೇಸು ಆ ಬೆತಾನಿಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಮಾರ್ತಲ್ ಕಾಲಿಗೆ ಬಿಂದು ಅಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಸ್ವಾಮಿ ನೀನು ಇಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರೆ ನನ್ನ ತಮ್ಮ ತೀರಿ ಹೋಗ್ತಿದ್ದಿಲ್ಲ. உடனே இயேசு கையை தூட்டி மார்த்தாலே, எது எது நடக்கிறோமோ அது நல்லா நடக்கும், எது எது நடக்கிறதோ அது நன்மைக்கு எதுவா நடக்கும் சொன்னாங்க. ಯೇಸು ಕೈ ಚಾಚಿಬಿಟ್ಟು ಮಾರ್ತಲೆ, ಯಾವ್ದಾದ್ರು ನಡಿಬೇಕೋ ಅದು ನಡೆದೇ ತಿರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ನ. அப்படி சொன்னாரா? ಆ ರೀತಿ ಹೇಳಿದ. சொன்ன எது நடக்கிறதோ அது நன்மைக்கே நடக்கும், எது நன்மையா இருக்கிறதோ அது உங்களுக்கு நல்லதா நடக்கும். இதெல்லாம் எங்கிருந்து கத்துட்டு வந்தது நினைக்கிறீங்க? ஏசு அப்படி சொன்னாரா? ಏನೆಲ್ಲ ನಡೀತದ ಅಲ್ಲ ಒಳ್ಳೇದಕ್ಕಾಗಿ, ಅದರಿಂದ ಒಳ್ಳೇದು ನಡೆಯುವುದು ನಿಮ್ಮ ಹಿತಕ್ಕಾಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ನ. அதை பார்த்து சொன்னாரு, நீ விசுவாசினா மகிமையை பார்த்துருவ. நீ ಆಕೆ ನೋಡಿ ಹೇಳ್ದ, ನೀನ್ ನಂಬಿದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡ್ತಿ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? நீ விசுவாசிக்கிறியா? ನೀ ನಂಬ್ತೀಯಾ? நீ விசுவாசித்தா மகிமையை காண. ನೀ ನಂಬಿದ್ರೆ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡ್ತಿ. பாருங்க, தேவ நீதின்றது என்னங்க? ದೇವರ ನೀತಿ ಅಂದ್ರೆ ಏನ್ರಿ? நான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி உள்ளவனா, ನಾನ್ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನು. எந்த அழுத்தமும், எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த பிசாசின் தந்திரங்களும் எல்லாவற்றையும் ஜெயித்து எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவளாய் தேவன் நம்மளை வச்சிருக்கார். ಯಾವ ಒತ್ತಡನೋ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳು ಆತನ ಶಕ್ತಿನೋ ಪ್ರಭಾವನೋ ಏನೇ ಆಗಿದ್ರು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அதுதான் தேவனுடைய நீதி. ಅದೇ ದೇವರ ನೀತಿ. அது காற்றோ கடலோ, அது மலையோ, அது மரமோ, அது இயற்கையோ, அது சூழ்நிலையோ, அது மனுஷனோ, அது பிசாசோ, அது அந்தகாரமோ, அது நரகமோ, அது வானத்தின் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை எதுவா இருந்தாலும் நேரி உங்களை எதிர்த்து மேற்கொள்ள முடியாது. நீங்க எதிர்த்து நின்று அவைகளை ஜெயிக்க திராணி உள்ளவளா இருக்கிறீங்க. அதுதான் தேவன். ಅದು ಗಾಳಿ ಆಗಿರ್ಬೋದು, ಸಮುದ್ರ ಆಗಿರ್ಬೋದು, ಸೈತಾನ ಆಗಿರ್ಬೋದು, ಆಕಾಶ ಮಂಡಲದ ದುರಾತ್ಮಗಳೇ ಆಗಿರ್ಬೋದು, ಅವುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಬದಲಾಗಿ ನೀವು ಅವುಗಳನ್ನು ಜಯಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದೀರಿ. விளங்குது? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. அதான் நீதி. ಅದೇ ನೀತಿ. அதனாலதான் நான் நீதிமான் சொல்றேன். ಆದ್ರಿಂದಲೇ ನಾನು ನೀತಿವಂತನು ಅಂತ ஏன் ಹೇಳ್ತೀನಿ. கர்த்தர் உன்னை நீதிமான் சொன்னார்னா, அந்த நீதியை நிலை நிற்கக்கூடியவன், அந்த நீதியை இந்த உலகத்துல காமிக்கக்கூடியவன் தான் நீதிமான். ಆ ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು ಆ ನೀತಿನ ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ, ಅದೇ ನೀತಿವಂತನು. வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு வாங்க. 1 ಪೇತ್ರನ ಪತ್ರಿಕೆಗೆ ಬನ್ನಿ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 ಪೇತ್ರ 2:9ನೇ ವಾಕ್ಯ. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள்
ನೀವಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗುವಂತೆ ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗವು, ರಾಜವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕರು, ಮೀಸಲಾದ ಜನವು, ದೇವರ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯಾಗಿದ್ದೀರಿ. ಇನ್ನೊಬ್ಬರು ವಾಸಿಗೆ ಕನ್ನಡಲ್ಲ. ನೀವಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಕರೆದು ನಿಮ್ಮನ್ನು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಾತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗುವಂತೆ. அந்த வார்த்தையை பாருங்க, குணாதிசயங்களை பிரச்சார ಮಾಡುವವರ தமிழ்ல வந்து புண்ணியங்களைன்னு வரும் பாருங்க. புண்ணியங்கள் சொன்னா நிறைய பேருக்கு புரியல. நம்ம ஏதோ பண்ண புண்ணியங்கள் எல்லாம் கடவுள் சொல்றாரு மாதிரி இது. தமிழ் பாஷைಯಲ್ಲಿ புண்ணியங்கள் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವೇನೋ ಮಾಡೋ புண்ணிய கிரியைகள். நீங்கள் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியை வரவழைத்தார். அவருடைய ஒளியில் உங்களை வரவழைத்தார். வரவழைத்தருடைய ಗುಣಾತಿಶಯங்களை அறிவிக்கும்படிக்கு ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೊಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಾತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗುವ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗ. எதுக்கு என்ன அழைச்சிருக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ? எதுக்கு என்ன வரவழைச்சிருக்கிறார்? ಯಾಕೆ ನಾನು ಕರೆ ಮಾಡಿದ್ದಾನೆ? ಗುಣಾತಿಶಯங்க, ಆತನ ಗುಣಾತಿಶಯ, அவருடைய குணாதிசயம், ಆತನ ಗುಣಾತಿಶಯ, நீதி, ನೀತಿ, அவருடைய குணாதிசயம், ಆತನ ಗುಣಾತಿಶಯ. அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம்னா என்னங்க? ಆ ಬೆಳಕಂದ್ರೆ ಏನ್ರಿ? இருள் இல்லங்க, ಕತ್ತಲ ಅಲ್ಲ, அநீதி கிடையாது, ಅನೀತಿ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ. இப்ப என்ன அவருடைய நீதியில அவருடைய வெளிச்சத்துல கொண்டு வராரு. ಈಗ ಆತನು ತನ್ನ ನೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಬೆಳಕಿನ ಅಡಿಯಲ್ಲಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. எதுக்குன்னு சொன்னா அவருடைய குணாதிசயங்களை பேசணும். கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறான்றத அறிவிக்கும்படி ராஜ ரீக ஆசாரிய கூட்ட பரிசுத்த ஜாதி அவருடைய சொந்த ஜனங்களை வச்சிருக்கிறார். ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆತನ ನೀತಿಯನ್ನು ನಾನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವಂತೆ, ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗುವಂತೆ ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗ, ಮೀಸಲಾದ ಜನಾಂಗ, ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆ, ರಾಜ್ಯ ವಂಶಸ್ಥರಾಗಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. என்ன மாதிரி வச்சிருக்கிறார் டைட்டில் பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಒಂದು ಶಿರೋನಾಮ. நீங்க போய் ஒரு கிறிஸ்துவனை பார்த்து நீங்க என்னன்னு கேட்டு, நீங்க என்னவா இருக்கிறீங்க பிரதர்னு கேட்டு பாருங்க. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ನೋಡಿ ನೀವೇನಾಗಿದ್ದೀರಿ? கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், ஏதோ பிரதர், எங்கேயோ கந்த பிரதர், கத்தருக்கு அப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்களே தவிர நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்ல. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಬ್ರದರ್, ನಾನು ಎಲ್ಲೋ ಇದ್ದೆ ಬ್ರದರ್, ನಾನು ಹೀಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಹೊರತು ನಾನು ರಾಜವಂಶ ಅಂತ ಯಾರು ಹೇಳಲ್ಲ. சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டீப்பா போய் பேசி பாருங்க. அவர் சொல்லுவாங்க, அவெல்லாம் ஒன்னும் இல்ல பிரதர், ஒண்ணுமே இல்ல பிரதர், நல்ல பாவி பிரதர், புழு பிரதர் பாருங்க. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ನೀವು ವಿಚಾರಿಸಿದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಬ್ರದರ್, ನಾವೊಂದು ಒಂದು ಧೂಳಾಗಿದ್ದೇವೆ ಬ್ರದರ್ ಅಂತ. இல்லங்க, உங்களை ஒரு முறை அந்த நீதிக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னா முடிய போறது அதே நீதியில உங்களை நிலை நிற்க வைப்பாரு. ಒಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀತಿಗೆ ಆತನ ಕರೆದು ಬಿಟ್ರೆ ಕೊನೆಯ ಪರ್ಯಂತರ ನಿಮ್ಮನ್ನು ಆ ನೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳಿಸಲು ಶಕ್ತಿ. அதுதான் தேவன், ಆತನೇ ದೇವರು. ಅದதான் சொல்றாரு பாருங்க. ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய, யார் உங்களை கொண்டு வந்தது இந்த இடத்துக்குன்னு கேக்குறாரு. உங்களை யார் அழைச்சு வந்தது? வரவழைத்தவருடைய. ನೀವಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ ಆತನ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ? ಎದಕ್ಕೆ என்ன வரவழைச்சார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾನು ಸೇರಿಸಿದಾನೆ? பாத்தீங்களா, நம்மள எதுக்கு வரவழைக்கணும்? ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿಗೆ ಸೇರಿಸಬೇಕು? நீதியே இல்லாத நம்ம அவருடைய நீதியில எதுக்கு நம்மள கொண்டு வந்து நிக்க வச்சார்? ನೀತಿನೇ ಇಲ್ಲದ ನಮಗೆ ಆತನ ನೀತಿ ತೋರಿಸಿ ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು அவருடைய குணாதிசயத்தை அறிவிக்கும்படிக்கு, ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರು, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், சொந்த ஜனமாய் இந்த பூமியில் ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗ, ರಾಜವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕರು, ಮೀಸಲಾದ ಜನ, ಆತನಿಗೆ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯನ್ನಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. 1 யோவான் 2:8 வாங்க. ಬನ್ನಿ 1 ಯೋಹಾನ 2:8 ಬನ್ನಿ. மேலும் நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ಆದರೂ ನಾನು ನಿಮಗೆ ಬರೆಯುವುದು ಹೊಸ ಅಪ್ಪಣೆಯೇ, ಇದು ಆತನಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಸತ್ಯವಾಗಿದೆ. ಹೇಗೆಂದರೆ ಕತ್ತಲೆಯು ಕಳೆದು ಹೋಗುತ್ತದೆ, ನಿಜವಾದ ಬೆಳಕು ಈಗ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಲಿದೆ. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. ಯಾವ ರೀತಿ? நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். ಆದರೂ ನಾನು ನಿಮಗೆ ಬರೆಯುವುದು ಹೊಸ ಅಪ್ಪಣೆಯೇ, ಇದು ಆತನಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಸತ್ಯವಾಗಿದೆ. ಹೇಗೆಂದರೆ ಕತ್ತಲೆಯು ಕಳೆದು ಹೋಗುತ್ತದೆ, ನಿಜವಾದ ಬೆಳಕು ಈಗ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಲಿದೆ. ನಿಜವಾದ ಬೆಳಕು ಈಗ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಿದೆ. ಹೇಳ್ರಿ, ನಿಜವಾದ ಬೆಳಕು. ನೋಡಿ, ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಏನಂತ ಅರ್ಥವಾಗುದಿಲ್ಲ. ನಿಜವಾದ ಬೆಳಕಂದ್ರೆ ಬದಲಾಗಿ ಹೋಗೋದ. ಆದ್ರಿಂದ ಸೈತಾನ್ ಯಾವಾಗಾದ್ರೂ ನಿಮ್ಮ ನೀತಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸ್ಥಳ ಕೊಡಲೇಬಾರದು. ನಿಮ್ಮ ನೀತಿಯನ್ನು ತಂದು ಅದ್ರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸೋದಾದ್ರೆ ನೀವು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲೇಬಾರದು. ಕಾರಣ ಇದು ನಿಜವಾದ ಬೆಳಕು. அவருடைய ஒளி
ஒரு நாள் இருளா மாறாது. அவருடைய ஒளி நம்மளை எப்பொழுதும் பிரகாசமா வைக்கும். ಆತನ ಬೆಳಕು ಎಂದಿಗೂ ಕತ್ತಲಾಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. ಆತನ ಬೆಳಕು ನಮ್ಮನ್ನು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಇಡ್ತದೆ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? அவருடைய நீதி ஒரு நாளும் அது அழுக்காகவே ஆகாது. அவருடைய நீதி ஒரு நாளும் நம்மளை விட்டு இழந்து போக முடியாது. ಆತನ ನೀತಿ ಎಂದಿಗೂ ಕೊಳೆ ಆಗ್ಲಿಕ್ಕೋ ಆತನ ನೀತಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಲಿಕ್ಕೋ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அதனாலதான் சொல்றேன், அந்த நீதியில நிக்க வச்சு அந்த நீதியை இந்த உலகத்துக்கு பறைசாட்ட முடியாது நம்மள அழைச்சாரு. ಆದ್ರಿಂದಲೇ ಆ ನೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಆ ನೀತಿಯನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾನೆ. நீங்க போய் வாட்சி பாருங்க, அப்போஸ்தலர்கள் முழு அப்போஸ்தலர்களே நீங்க போய் படிங்க, தேவ நீதியை நிறைய பேசுறாங்க. ನೀವು ಇಡೀ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ ಪೂರ್ಣ ಓದಿದ್ರೆ ದೇವರ ನೀತಿನ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಮನುಷ್ಯ ನೀತಿಯನ್ನು கொண்டு வரவே முடியாது. ಮನುಷ್ಯನ ನೀತಿನ ತರಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಮನುಷ್ಯனுடைய நற்கிரியைகளை சொல்வாங்களே தவிர மனுஷனுடைய நீதியை சொல்ல மாட்டாங்க. ಮನುಷ್ಯನ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ ಹೊರತು ಮನುಷ್ಯನ ನೀತಿನ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಲ. ஆனா தேவனுடைய நீதி என்பது மாத்திரம் தான் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட முடியும்னு எல்லா அப்போஸ்தலருக்கும் தெரியும். ದೇವರ ನೀತಿ ಮಾತ್ರವೇ ಲೋಕದಲ್ಲಿ ಪಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದು ಅನ್ನೋದನ್ನ ಎಲ್ಲಾ ಅಪೊಸ್ತಲರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರು உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ಅದನ್ನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅವರಿಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು. ಅದನ್ನ பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நீங்க புது உடன்படிக்கையில பிரசங்கம் பண்ண எல்லாரும் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, மனித நீதியை பேச மாட்டாங்க, மனுஷனுடைய நற்கிரியை ஒண்ணா பேசுவாங்க, நீதியை பேச மாட்டாங்க. ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಪೂರ್ತಿ ನೀವು ಓದಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ನೀತಿಯನ್ನು ಯಾರು ಮಾತಾಡಿರಲ್ಲ, ಮನುಷ್ಯನ ಸತ್ಕಾರ್ಯ ಮಾತಾಡಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ ನೀತಿಯನ್ನು ಮಾತಾಡಿರಲ್ಲ. ಮನುಷ್ಯனுடைய நீதி ಅಂಗೀಕರಿக்கப்பட மாட்டாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ಮನುಷ್ಯನ ನೀತಿ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡೋದಿಲ್ಲ ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. தேவனுடைய நீதி மாத்திரம் தான் ஒரு மனுஷனை நிலைநிற்க செய்ய முடியும். தேவனுடைய நீதி மாத்திரம் தான் தேவனுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்க முடியும். தேவனுடைய நீதி மாத்திரம் தான் அந்த ஸ்தானத்தில் அவனை நிலைநிற்க செய்ய முடியும். தேவனுடைய நீதி மாத்திரம் தான் பிசாசை எதிர்த்து நிற்க சத்துவம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ದೇವರ ನೀತಿನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ತಂದು ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕಾಗೋದು, ದೇವರ ನೀತಿನೇ ಮನುಷ್ಯನನ್ನು ಅದರಲ್ಲಿ ನೆಲೆಯೂರುವಂತೆ ಮಾಡುವುದು, ದೇವರ ನೀತಿನೇ ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ಮಾಡೋದು ಅನ್ನೋದನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸ್ತಿದ್ರು. அதனாலதான் பாருங்க, எந்த அப்போஸ்தலரும் மனுஷ நீதி எடுக்கவே கிடையாது. ಆದ್ರಿಂದಲೇ ನೋಡಿ, ಯಾವ ಅಪೊಸ್ತಲರು ಮನುಷ್ಯ ನೀತಿನ ತೆಗಿಲೇ ಇಲ್ಲ. தேவனுடைய நீதியை தான் பேசுறாங்க. ದೇವರ ನೀತಿನೇ ಮಾತಾಡ್ತಿದ್ರು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு விளங்குது, ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. அதனால பாருங்க, அது நீங்க வாட்சி பார்க்கணும். வேதத்துல போயிட்டு நிருபங்களை வாசிக்க சபைகளுக்கு அவங்க எழுதுனதை உங்களால விளங்கிக் கொள்ளும். ಆದ್ರಿಂದ ನೀವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನ ಓದುವಾಗ ಸಭೆಗೆ ಬರೆಯೋದು ಕುರಿತಾಗಿ ನೀವು ನೋಡಬಹುದು. இதுல நிறைய பாருங்க, பவுல் சபைகளுக்கு எழுதும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அதை எழுதியிருப்பார். ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವೈಯಕ್ತಿಕ ಮನುಷ್ಯನಿಗೂ ಬರೆದಿರ್ತಾನೆ. உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ಸಭಾ தலைவருக்கு எழுதல, சபை தலைவரே உனக்கு சொல்றேன்னு எழுதுறாரு. ಸಭಾಧ್ಯಕ್ಷನಿಗೆ ಹೇಳಿಲ್ಲ, ನಿನಗೆ ಬರೀತೇನೆ ಅಂತ. ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கு தனிப்பட்ட வகையில பவுல் எழுதுறாரு, உங்களுக்கு சொல்லுகிறேன். ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗೂ ವೈಯಕ್ತಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಬರೀತೇನೆ, ನಿಮಗೆ ಬರೀತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. நீங்க போய் நிருபங்கள் முழுவதும் வாட்சி பாத்தீங்கன்னா ಎಲ್ಲಾ ಪತ್ರಿಕೆಗಳು ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ தேவன் நீதி ஒரு மனிதனுக்குள்ளாக எப்படி நிலைநிற்க செய்கிறதுன்றதுதான் சபையினுடைய முழு போதகமே. அதுதான் அப்போஸ்தலர்கள் செய்தார். ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ನೆಲೆಯೂರಿ ನಿಲ್ಲುವುದು ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಇಡೀ ಎಲ್ಲಾ ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಗಳು ಆಗಿತ್ತು. அதனாலதான் பாருங்க, இந்த நீதிக்குரிய அறிவு வளரணும். இந்த நீதியினுடைய வெளிச்சம் வெளிப்பாடு நமக்குள்ள எப்பவும் இல்லை. ಆದ್ರಿಂದ ಈ ನೀತಿ ಪ್ರಕಟ ಆಗಬೇಕು, ಈ ನೀತಿ ಕುರಿತಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯೂರಬೇಕು. அதுதான் பாருங்க, இது நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல. சில நேரத்துல சொன்னால சோர்ந்து போறோம், சில நேரத்துல வாழ்க்கை பிடிக்கல, சில நேரத்துல பைபிள் வாசிக்க பிடிக்கல. ஏன்னா இந்த நீதியை பத்தி தெரியல. அதனாலதான் நீங்க பல முறை சோர்ந்து போகும்போது அந்த சோர்வுக்கு ஒரு வழியை தேடுறீங்களே தவிர உங்களை நிலைநிற்க செய்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்க யோசித்து பாக்குறீங்க. ಆದ್ರಿಂದ ಅನೇಕ ಸಾರಿ ನಾನು ಹೇಳ್ದಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನಿರಾಶರಾಗ್ತೇವೆ, ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ, ಜಿಗುಪ್ಸೆಗೀಡಾಗ್ತೇವೆ, ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಎಬ್ಬಿಸ್ತೇವೆ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಈ ನೀತಿ ಕುರಿತಾದ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದ ಕಾರಣ, ಈ ನೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಿಲ್ಲಿಸಿದಾನೆ ಎಂಬುದು ತಿಳಿಯದ ಕಾರಣ ಆ ರೀತಿ ನಾವು ಮಾರ್ಪಡ್ತೇವೆ. ಅದಕ್ಕೆ ஒரு வழியை தேடுறோம், நம்ம நிக்கிற இடத்தை நம்ம தேடுறது. ಆದ್ರಿಂದ ಶಾರೀರಿಕವಾದ ಮಾರ್ಗಗಳು ಹುಡುಕ್ತೇವೆ ಹೊರತು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದಾನೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ತಿಳಿದು ಬರಲ್ಲ. வழி கிடையாது, ಮಾರ್ಗ ಅಲ್ಲ. ದೇವರು ಉங்களை எப்படி நிலைநிற்க செய்திருக்கிறான்றது ரொம்ப முக்கியம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನೆಲೆಗೊಳಿಸಿದಾನ ನೋಡ್ಬೇಕು, ಪಾತ್ರನ್றது ரொம்ப ಮುಖ್ಯ. ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. அந்த நீதி நமக்கு தரிப்பித்தார் என்பது முக்கியம். ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಆ ನೀತಿ ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದಾನ ಅನ್ನೋದು ನೋಡ್ಬೇಕು. 2 ಕೊರಿಂಥ 5:21 ரொம்ப பவர்ஃபுல் அந்த வசனத்தை நீங்க பலமுறை படிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். ಆದ್ರಿಂದ 2 ಕೊರಿಂಥ 5:21 ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾದದ್ದು. ಹಲವು ಸಾರಿ ಓದಿ ನೋಡ್ರಿ, ಗೊತ್ತಾಗ್ತದೆ. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, ನಾವು ಆತನಲ್ಲಿ ದೇವರ ನೀತಿ ಸ್ವರೂಪಿಗಳಾಗುವಂತೆ, அவருக்குள்ள தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவம், ಆತನಲ್ಲಿ ನಾವು ನೀತಿ ಸ್ವರೂಪಿಯಾಗ ಮಾಡುವಂತೆ ಪಾಪವನ್ನು ಅರಿಯದಾತನು ನಮಗಾಗಿ ಪಾಪವಾದನು. ஏன்னா நீதி தான் ஒரு மனுஷனுடைய அங்கீகாரம். ಕಾರಣ ನೀತಿನೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅಂಗೀಕಾರ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நீதியில நீங்க நிலைநிற்கிற அறிவு இருந்தாதான் பிசாசுக்கு பயம். ಆ ನೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನೆಲೆ ಇರುವಂತ ತಿಳುವಳಿಕೆ ನಿಮಗಿದ್ರೇನೆ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಸೈತಾನಕ್ಕೆ ಭಯ. ஹல்லேலூயா
Hallelujah. ரொம்ப முக்கியம். ಅದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. அதனாலதான் இந்த எண்ணம் வளரும். ಅದರಿಂದ ಇಂಥ ಯೋಚನೆ ಬೆಳಿಬೇಕು, இந்த எண்ணத்துல நிலைநிறுத்தணும். ಇಂಥ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಬೇಕು. ಧೈರ್ಯமா பேசு. ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವಾಗ ಧೈರ್ಯದಿಂದ ಮಾತಾಡಬೇಕು, ಒಂದು ಬಾಧ್ಯತೆಯೊಂದಿಗೆ ನೆಲೆಗೊಳ್ಬೇಕು. நம்மகிட்ட வந்து பேசும்போதெல்லாம் எதிர்த்து நிற்க. ಸೈತಾನು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬರುವಾಗ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಬೇಕು. ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಿರಾಕರಿಸಬೇಕು, ತಗ್ಗಿದ ಮನೋಭಾವನ ನಿರಾಕರಿಸಬೇಕು. ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವಾಗಲೆಲ್ಲ ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸಬೇಕು. ಕಾರಣ ಆತನ ರಕ್ತ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಮರ್ತು ಹೋಗಬಾರ್ದು. Amen. Hallelujah. 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 நம்ம சந்தோஷமா இருக்கு. ಎಷ್ಟು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ. Amen. ಕರಗಳ ವೈತು ಬಾಗಿಲು ತೆರೆದ ದೇವನ ಸ್ತೋತ್ರ. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಗಿಲು ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. Hallelujah. 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 ಓ ಮೆ ತುದಿಗಿರೋ. ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಕರಗಳ ವೈತು ಬಾಗಿಲು ತೆರೆದ. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಗಿಲು ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ಓ ಮಕ್ಕ ನಂದಿ. ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. ತಗಪ್ಪನೇ ಮಕ್ಕ ನಂದಿ. ತಂದೆ ನಿನಗೆ ವಂದನೆ. நல்லவராக. ಒಳ್ಳೆಯವನಪ್ಪ, நல்லவர், ನೀನು ಒಳ್ಳೆಯವನು. உண்மையான ஈவும் பூர்ணமான வரமும் ஜோதியின் பிதாவிடத்தில் உண்டாகி எங்களுக்காக இறங்கி வரும். ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ದಾನಗಳು, ಕುಂದಿಲ್ಲದ ಎಲ್ಲಾ ವರಗಳು ನಮಗಾಗಿ ಮೇಲಿನಿಂದ ಇಳಿದು ಬರ್ತದೆ. ಉಯರ್ತುகிறோம், ನೀನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, ಉಯರ್ತುகிறோம், ಉನ್ನತಪಡಿಸ್ತೇವೆ, ಓ ಮೈ ಸ್ತೋತ್ರಿಗಳು, ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವಪ್ಪ. ಓ ಮಕ್ಕ ನಂದಿ. ಓ ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. ஹalleluya. 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 ஓ மக்க நன்றி. ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. ஓ மக்க நன்றி. ಓ ನಿನ್ ஹalleluya. ஓ மக்க நன்றி கர்த்தாவே. தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீதியினால ஸ்திரப்படட்டும் கர்த்தாவே. தேவன் வைத்திருக்கிற கர்த்தாவே அனுகிரகங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். உம்முடைய சத்துவத்தின் வல்லமை நிறைவு உண்டாகட்டும். தேவன் வைத்திருக்கிற மேன்மைகள் மகத்துவங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். ஓ மக்க நன்றி கர்த்தாவே, மக்க நன்றி, மக்க நன்றி ஆண்டவரே. ஓ மக்க நன்றி செலுத்துகிறோம். மனங்கள் மறுரூபமாகட்டும். ஓ கர்த்தாவே, நீ சொன்னீரே ஆண்டவரே, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அவருடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபங்கள் ஆகட்டும் ஆண்டவரே. நன்றி. மனதில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும். வாழ்க்கைக்குரிய பயங்கள் விலகட்டும். தேவனுடைய பலன் எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவன் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவள் மேல் வந்து பலிக்கட்டும். கதவுகள் திறக்கப்படட்டும். அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் அவளை பின்தொடரட்டும். ஓ நன்றி கர்த்தா, நன்றி. நீ நல்ல தேவனாக, நன்மைகளை செய்கிற தேவன். நாமம் ஒன்றே மகிமை பெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைக்கும் இன்றும் என்றும் சதா காலம் நாம் உத்தரம் இருப்பதாக. ஆமென்.